கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரியின் சபையின் சார்பாக கூட அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் கடந்து சென்று பாண்டிச்சேரியில் உள்ள கிறிஸ்துவின் அங்கங்களுக்கு சொல்வதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதற்காக நான் கடமைப்பட்டுள்ளேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்றைக்கு பார்க்க போற ஒரு பாடத்தின் தலைப்பு நீங்க இதுல பாக்குறீங்க என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன் அப்படின்றது. சரிங்களா? அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை. இந்த ஒரு பாடமானது நாம் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த ஒரு பாடம் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம்னா விசுவாசிக்கிறோம். ஸோ அதனால இந்த ஒரு பாடத்தை தெரிவு செய்து இதுல இருக்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம வைக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது த பவர் ஆஃப் தி ரெசரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயிர் தெழுதலின் வல்லமை. இல்லைன்னா த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன், அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி சொல்லலாம். சோ நம்ம அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம படிக்கலாம். மீண்டும் இந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இப்படி நான் அப்படின்றது இங்க யாரு? பவுல். வெரி குட், சூப்பர். நான் பவுல் அவரை பத்தி என்ன பண்றாருன்னா அவர் எவ்வளவு பிரயாசப்படுகிறாரோ அவைகளுடைய ஒரு பிரீஃப் தான் இந்த ஒரு வசனம் இல்லைங்களா? நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கு. அப்போ ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்றாருன்னு விருப்பப்படுறார் இல்லைங்களா? ஒண்ணு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அதான் அவரையும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பத்தி பவுலுக்கு தெரியும். 2வது, அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை, தி பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன் இல்லைங்களா? சோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை பற்றி அறிகிறதுக்கு நம்ம வருஷம் இந்த ஒரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து ஏப்ரல், அதுக்கு முன்னாடி நம்ம ஜனவரியில இருந்து நம்ம மெடிடேட் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ பர்டிகுலரா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஒரு வார்த்தை தான். என்னன்னா அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை இல்லைங்களா? அவருடைய வார்த்தைகளை சற்று கவனிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கு இல்லைங்களா? எப்படி ஆயிடும் ஒரு வார்த்தை நல்லா கவனிங்களா, எப்படியாவது இல்லைங்களா? சோ சொல்லுவாங்கல்ல, எப்படியாவது இந்த டைமுக்கு என்ன பண்ணணும், ரீச் ஆயிடணும் அப்படின்னு, எப்படியாவது இந்த ஒரு கோல் என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணிடணும், எப்படியாவது இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆயினும் நான், அவருதான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு எலிஜிபிலிட்டி, தகுதியாகும்படிக்கு இவர் என்ன பண்றாருன்னா அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் இல்லைங்களா? இந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் நம்ம பர்டிகுலரா பார்த்திருப்போம் அநேக பாடங்கள்ல. பவுல் எப்படி எல்லாவற்றையும் எப்படி நஷ்டம் என்று விட்டாரு, குப்பையமாக எண்ணினார். ரீசன் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தனக்குள்ள எல்லாவற்றையும் நஷ்டம் அப்படின்னு விட்டுட்டாரு, குப்பையுமாக என்ன பண்ணிருக்காருன்னா கன்சிடர் பண்ணிருக்காரு இல்லைங்களா? சோ இந்த ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்டு, இந்த 2 வசனத்தை ஆதாரமா எடுத்துக்கிட்டு பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். சரிங்களா? இந்த ஒரு பாடத்தை நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிக்சரை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன ஒரு தெரியுது? அண்ட சராசரம், யூனிவர்சல் இல்லைங்களா? அந்த யூனிவர்சல்ல நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அப்ப நிறைய கேலக்சிஸ தேவன் அதை கிரியேட் பண்றதுக்கு பவர் தேவையில்ல, வல்லமை பயன்படுத்திருக்கணும் இல்லைங்களா? சோ இந்த வானத்தினுடைய நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்ப பகல நாம் நின்று ஒரு ஸ்டார் பார்த்தோம் அப்படின்னா அது கொடுக்குற ஒளி நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
ஆனா சூரியனை பார்த்தா எப்படி தெரியுது? ஒளி இல்லைங்களா? ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1000 மடங்கு இருக்கிற சூரியன். பாருங்களேன், தேவனுடைய எவ்வளவு சிருஷ்டிப்பு. அப்படின்னா நம்ம இந்த பிளானட், எர்த் பிளானட்ல இருந்து ஒரு ஸ்டார், அதாவது நிறைய குரோஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கு, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ நிறைய ஸ்டார்ஸ் எவ்வளோ தூரத்துல இருக்குன்றத நம்மளால என்ன பண்ண முடியுது, இதுல யோசிக்க முடியுது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஸ்கோப்பிக் எல்லாம் எடுத்து இல்லைங்களா, இப்பதான் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க, என்னென்ன இந்த சோலார் சிஸ்டம் எப்படி எல்லாம் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன கோள் சுத்தி ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணுவாங்க. இது நம்ம ஸ்கூல் மேபி ரிசர்ச் நம்ம படிச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சோலார் சிஸ்டம் இவ்வளோ பெரிய ஒரு கேலக்சி, நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சிக்குள்ளதான் ஒரே ஒரு சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்தை தேவன் படைக்கிறதுக்கு அவருடைய வல்லமையை பயன்படுத்திருக்க முடியல. சரிங்களா? இதெல்லாம் ஓகே. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவரை போல மனுஷனை படைக்கிறதுக்கு தேவன் வல்லமையை பயன்படுத்திருக்க முடியல இல்லைங்களா? சோ இந்த பகரத்துல வல்லமை தான் அந்த ஒரு வேர்டு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். தேவன் அவரை போல மனுஷனை படைக்கிறார் இல்லைங்களா? உங்களிடத்துல ஒரு கேள்வி, என்னென்ன காரியங்களை வைத்து இல்ல எப்படி மனுஷனை படைச்சாரு? குணாதிசயங்கள், ரைட்டு. மண்ணுனால செய்யப்பட்டு அவருடைய குணலட்சணங்களை வைத்து படைச்சார் இல்லைங்களா? சரி, அவருடைய வல்லமையை கொண்டுதான் படைச்சிருக்காரு. ஆனா இன்னும் சில விஷயங்கள் உள்ள வச்சு படைச்சிருக்காரு. அப்படின்னா தேவனுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுயமாய் சிந்திக்கக்கூடிய சிந்தனை இல்லைங்களா? அப்ப சுயமாய் சிந்திக்கிற ஒரு விஷயமும் யாருக்குள்ளதான் வச்சு படைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் ஆதாமுக்குள்ள, மனுஷனுக்குள்ள வச்சு படைக்கிறாரு இல்லைங்களா? சோ இந்த மனுஷனை அவருடைய வல்லமையால படைச்சு இப்படி அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்க விட்டா, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈவன் ஏவாள் இல்லைங்களா, இவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படியாமை போனதுனால ஆதாமும் போறாங்க. அதுக்கப்புறம் மனுக்குள்ள எல்லாம் பாவத்துல போகுது. ஆனா தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய வல்லமையை வைத்து நான் என்ன பண்ணுவேன்னா, இவர்களுடைய ஜெனரேஷன், இவருடைய ஒரு பின்னாடி வர சந்ததிய நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஜீவனை கொடுப்பேன். காரணம் என்ன? அதாவது இவர் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், இவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வல்லமை, அதை வைத்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை, மனுக்குலத்தை மீண்டும் ரீஸ்டோர் பண்றதுக்கு அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் இல்லைங்களா? சோ பிற்பாடு ஒரு 4000 வருஷம் கடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராங்க. வந்துட்டு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா 30 வயசுல இவர் பேப்டிசம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிக்சரை பார்த்தா உடனே ஞாபகம் வரும், லார்ட் சப்பர் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரிக்கிறாங்க. மரித்து 3வது நாள் ஏர்லி மார்னிங் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதல்ல ஃபர்ஸ்ட் பர்ன், முதற் பலன் இல்லைங்களா? சோ அப்போ பாடத்தினுடைய அந்த ஒரு விஷயம் இங்கதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கோரிலேட் ஆகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு ஏர்லி மார்னிங் என்ன பண்ணிட்டாருன்னா உயிரோடு எழுந்துட்டாரு. அதுக்கு தேவன் வல்லமை பயன்படுத்திருக்கோம்ல இல்லைங்களா? சோ அப்படின்னா பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன், அவருடைய உயிர் தெழுதலுடைய வல்லமை தான். அது என்ன, அது எப்படிப்பட்டது? இந்த ஒரு விஷயம் பவுல ரொம்ப தாக்கிருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் பயங்கர கியூரியாசிட்டி. எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து மேல போனார் யோசிக்கவே முடியல. எப்படி இவர் யோசிச்சாரு அப்படின்னு இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் ஏர்லி மார்னிங் ரிசரெக்டட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்புறம் அப்போஸ்தலர்கள் அந்த பெந்தகோஸ்தே நாள்ல வல்லமையை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வல்லமையை வாங்கின பிறகு தேவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க, ரத்த சாட்சியம் மரிக்கிறாங்க இல்லைங்களா? சோ மரிச்சிட்ட பிறகு அப்புறம் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இப்படிப்பட்டதான ஒரு வல்லமை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிரியை செய்த இப்படிப்பட்டதான வல்லமை யாருக்குள்ளயும் கிரியை செய்யணும்? டிசிபிள்ஸ் இல்லைங்களா? அந்த 1,44,000 பேருக்குள்ள கிரியை செய்யணும் இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யோசிச்சு பார்ப்போமே. எப்படின்னா, தேவன் இருக்கிற உயர்ந்தபட்ச ஜீவன், அதாவது ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி அவர் கீழே நம்ம பார்க்கலாம் பாருங்கள, மனுக்குலம் உயிரடைந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவனை பெறுவாங்க. அதுக்கு மேல யார் இருப்பாங்க? அவங்களுக்கு மேல யார் இருப்பாங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் தி வேர்ல்டு இல்லைங்களா, ஆன்ஷியன் ஒர்த்திஸ் இருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கு மேல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரள் கூட்டம் இருப்பாங்க. திரள் கூட்டத்துக்கு மேல சபை, அப்புறம் இயேசு கிறிஸ்து, அதுக்கு மேல நத்திங் இல்லைங்களா. அதான் உயர்ந்தபட்ச ஜீவன். அந்த ஜீவனை நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு வல்லமையை என்ன பண்ணிருக்கணும்? பயன்படுத்திருக்கணும், இல்லைன்னா பயன்படுத்தணும். அதான் பாயிண்ட் இல்லைங்களா. சோ அன்புக்குரியவர்களே, நாம மண்ணுல இருந்து உருவாகணும் தான், கரெக்டுங்களா? நம்ம அதாவது ஆதி தகப்பனாகிய ஆதாம் மண்ணுலான படைக்கப்பட்ட, அப்ப நாம மண்ணு தான், மண்பாண்டம். இப்படிப்பட்ட ஒரு மண்பாண்டத்துல இருந்து நம்ம, அதாவது ஒண்ணுமில்லாத நம்மள டஸ்ட் பார்ட்டிகள் நம்ம இல்லைங்களா, ஒண்ணும் இல்லாத தூசி, இப்படிப்பட்ட நம்மள என்ன பண்றாருன்னா உயர்ந்தபட்ச ஜீவனுக்கு, அந்த ஜீவனுக்கு போறதுக்கு நம்ம போகணும்னா தேவன் ஒரு வல்லமைய பயன்படுத்துறாரு. ஓகேங்களா. சோ அந்த வல்லமை தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது உயிர் தெழுதலின் வல்லமை. சரிங்களா. ஒரு சின்ன குழு மட்டும் கிடைச்சிருக்கு, நம்ம இன்னும் பார்க்கல. அந்த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் என்னன்னு பார்க்கல இல்லைங்களா. அப்போ ஒண்ணுமில்லாத தூசி, இந்த தூசிய ஒரு மேலான ஒரு நிலைமை, உயர்ந்தபட்ச ஜீவனுக்கு கொண்டு போறதுக்கு தான் தேவன் ஒரு வல்லமைய பயன்படுத்துறாரு. அந்த வல்லமை உயிர் தெழுதல் வல்லமை. ஒரு சின்ன குழு. ஓகேங்களா. சரி, ஒரு சில கேள்விகள் இருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஊற்று நோக்கலாம். நான் என்னுடைய உயிர் தெழுதலை பெற்றுக்கொண்டேன், இல்லைன்னா கேள்வியை மாத்தி கேட்போம். நான் என்னுடைய உயிர் தெழுதலை பெற்றுக்கொள்வேன். ஐ வில் பி கெட்டிங் த, ஐ வில் பி கெட் த ரெசரக்டட். ஃபியூச்சர்ல என்னுடைய உயிர் தெழுதலை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது சரியா தப்பா? சரி, கரெக்டுங்களா? நோ, எஸ் ஆர் நோ இல்லைங்களா. சோ எஸ் அப்படின்ற பதிலும் வருது, நோ அப்படின்ற பதிலும் வருது. ஓகேங்களா. சரி, சோ அப்ப இந்த ஒரு கிளாரிபிகேஷன் தான், ஒரு 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 விஷயத்தை பார்க்க போறோம். நான் என்னோட உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அப்ப எது ரைட்டான ஸ்டேட்மெண்டா இருக்கணும்? பெற்றுக்கொண்டேன்றதோ தப்புதான். ஓகேங்களா. நான் என்னுடைய உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதும் தப்புதான், பெற்றுக்கொள்வேன் அப்படின்றதும் தப்புதான். நம்முடைய உயிர்த்தெழுதலை நம்ம என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம யோசிப்போம்ல. அதாவது நம்ம இமை பொழுதுல மறுரூபம் ஆகுது, மறிச்ச உடனே அந்த டைமில் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஓகேங்களா. அந்த டைம்ல ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். நல்லா புரியுது. ஓகேங்களா. அப்ப நம்முடைய அதாவது உயிர்த்தெழுதலை நாம நிறைவேற்றுவதற்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னா நாம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ள உயிர்த்தெழுதல் நடைபெற்று முடிவதற்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இதுக்கப்புறம் நான் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது தப்புதான், உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதும் தப்புதான் இல்லைங்களா. அப்ப உயிர்த்தெழுதலை நான் அதாவது உயிர்த்தெழுதலை
பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்பம், அது நிறைவேறி முடிவதற்கான ஆரம்பம் நம்ம வாழ்க்கையில அது என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். சரி இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இதை பத்தி புரிஞ்சுப்பதற்கு, இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பாக்குறதுக்கு இன்னும் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா சிந்திக்கலாம். சரிங்களா? முதலாவது நம்ம யாருடைய உயிர்த்தெழுதலை எடுத்து வச்சுன்னு படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இன்னும் புரியும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட். உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் முதல்ல அவங்களுக்கு எடுத்து வச்சு படிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அப்ப உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதான ஒரு உயிர்த்தெழுதல், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உலக ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவன் கொடுப்பாரு இல்ல, மீன்ஸ் இதா யாருன்னு பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு அது கொடுப்பாரு. அதை கொடுக்கறதுக்கு எப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு உயிர்த்தெழுதல்ல பாகங்கள் இருக்கா, தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ரெசரக்ஷன். நல்லா அந்த வார்த்தைகளை நம்ம மனசுல பதிவு வச்சா அந்த ஒரு பாடம் நல்லா போகும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல்ல பாகங்கள், பார்ட் ஆஃப் தி ரெசரக்ஷன் அப்படின்னா 2 பார்ட் இருக்கு. பார்ட்னா என்ன? பிரிவுகள், பாகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ பாகம்னா முதல் பாகம், 2ஆம் பாகம். அப்ப முதல் பாகம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச பிறகுதான் 2ஆம் பாகம் ஸ்டார்ட் ஆகும். 2 பாகம் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகாது, இல்லைன்னா அது நான் பார்ட்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்படின்னா உயிர்த்தெழுதல்ல 2 பாகம் இருக்கு, 2 பார்ட் இன் தி ரெசரக்ஷன். ஓகேங்களா? அப்ப 2 பார்ட்ல முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல போட்டுறேன், ரீஅனிமேஷன். நம்ம யாருக்கு, உலக ஜனங்களுக்கு பாக்குறோம், நமக்கு இல்ல. அவங்களுக்கு முதல்ல எப்படி நடக்குமா பார்த்துட்டு அப்புறம் நமக்கு. சரிங்களா? சோ இப்ப உயிர்த்தெழுதல்ல 2 பாகம் இருக்கு, 2 பார்ட் இருக்கு. அதுல முதல் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரீஅனிமேஷன், இல்லைன்னா ரிவைவல், இல்லைன்னா ரீஅப்பியரன்ஸ். தமிழ் அந்த வார்த்தை நம்ம எப்படி சொல்லலாம்னா திரும்ப உயிர்ப்பித்தல். ஓகேங்களா? திரும்ப உயிர்ப்பித்தல் அப்படின்னா உலக ஜனங்கள் எப்படி அவங்க எழுந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மரித்த நிலைமையில இருக்கிற ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இல்லைங்களா? சோ உலக ஜனத்துல ஒரு பர்சன் எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்ற பர்சன் முதல்ல என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரெசரக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா, அவர் ஜீவனை பெறணும்னா 2 பாகம் நடக்கணும் ஒரு வாழ்க்கையில. முதல் பாகம் என்னன்னா ரீஅனிமேஷன். ரீஅனிமேஷன் என்ன? அனிமேஷன் இருந்துச்சு, அது ரீஅனிமேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே இருந்த சரீரம், ஏற்கனவே இருந்த ஒரு உடல், அது இந்த பூமியில வாழ்ந்து பாவத்தினால வந்த சாபத்திற்கு பிற்பாடு மரணம், செத்து போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த அனிமேஷன், அந்த ஒரு பாடி, சரீரம் ரீஅனிமேட் ஆகி நிக்குது. ஓகேங்களா? ரீஅனிமேஷன் அதான் திரும்ப உயிர்ப்பித்தல். ஓகேங்களா? சோ ரீஅப்பியரன்ஸ். ஓகேங்களா? ரீஅப்பியரன்ஸ். இந்த ரீஅனிமேஷன், ரீஅப்பியரன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒரு அப்பியரன்ஸ் செத்து போச்சு, அதான் உலக ஜனங்கள், நமக்கு இல்ல, அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. செத்து போச்சு, மறுபடியும் கிறிஸ்து இயேசுனுடைய ராஜ்யத்துல அந்த அப்பியரன்ஸ் அப்படியே வந்து நிக்கும் இல்லைங்களா? எப்படி நிக்கும்னா, அதாவது பேச்சு, மூச்சு, பேசுறது சரீரத்தோட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதான் பை த பவர் ஆஃப், ஓகேங்களா, தேவன் கொடுக்குற ஒரு விஷயம். சோ ஏந்து வந்து நிப்பாங்க. இதான் மொத பாகம். இது வந்து உடனடியாக நடக்கிற சம்பவம் இல்லைங்களா? எப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ், இல்லைன்னா இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? வித்தின் செகண்ட்ஸ்ல நடக்கும். சோ அதான் நம்ம அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் தான். நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. சரிங்களா? சரி, இந்த ஒரு முதல் பாகம் நடைபெறுவதற்கு உலக ஜனங்களுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா? ஏதாவது தகுதிகள் இருக்கா? ஆதாமுக்குள்ன்றது இல்ல, எலிஜிபிலிட்டி தான் இருக்கா? இந்த முதல் பாகத்துல இருந்த அப்பியரன்ஸ் மறுபடியும் ரீஅப்பியரன்ஸ் வந்து நிக்கிறதுக்கு
எதுவும் தேவையில்லை. இதற்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதற்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஏன்? அவங்க உயிரடைந்து அந்த திரும்ப உயிர்ப்பித்தல்ல வந்து நிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ransom கொடுத்தாச்சு. ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதனால இந்த 2 பாகத்துல முதல் பாகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரீஅனிமேஷன், திரும்ப உயிர்ப்பித்தல். இதுல ஏற்கனவே இந்த சரீரத்தோட வந்து என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே சரீரம் இல்ல, தேவன் கொடுக்குற சரீரம். வார்த்தை நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டா கூட நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது ரிப்பீட்டேஷன்ஸ் வர்றப்போ சில வார்த்தைகள் மாற வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்து அங்க என்ன பண்றாருன்னா நிறுத்த வைக்கிறாரு. தட் இஸ் ரீஅப்பியரன்ஸ். முதல் பாகம் இல்லைங்களா? அப்ப முதல் பாகம் உலக ஜனங்களுக்கு எப்படி நடைபெறுது? இன்ஸ்டன்டேனியஸ், வித்தின் செகண்ட். இதுக்கு ஏதாவது இது எலிஜிபிலிட்டி இருக்கா? இல்ல. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி இதுக்காக என்ன பண்ணிட்டாரு? வெரி கிளியர். பாகம் 2 பார்ட் 2 இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிசரெக்ஷன். இதுக்குதான் வேர்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன், எழும்புதல். சரிங்களா? அதாவது மனுக்குலத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ரீஅனிமேட் ஆகி வந்து நின்று அதுக்கப்புறம் ஜீவனை பெறுவதற்கு என்ன பண்ணுங்க? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் இல்லைங்களா? அதாவது எப்படின்னா உயிர்த்து எழுதல். இதான் அந்த சரியான தமிழ் பதம். அதுக்கு உயிர்த்து எழுதல். இவர் வந்து ரீஅனிமேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நின்று உடனே ஜீவன் உங்களுக்கு கொடுத்துட்டு போறது இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னதாகும்? இவர் ஜீவனை வாங்குவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ ஒரு ப்ராசஸ் இருக்கு. அங்க என்ன பண்ணணும்னா இவர் விழணும், எழணும், விழணும், எழணும். அப்ப எழுதல், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ரேட், அந்த ரேஷியோ அதிகமாகிறப்பதான் என்ன ஆகும்? அந்த ஜீவனை நோக்கி இவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி தேவைப்படுமா? வெரி குட். பாடம் சீக்கிரம் முடிஞ்சிடும், சந்தோஷம். அப்ப இதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ். கரெக்டுங்களா? சரி, அது எப்படி இவங்க நிரூபித்து காண்பிக்கணும் அப்படின்றத நம்ம பின்னாடி சிந்திக்கலாம். இப்போ இந்த 2வது பாகத்துல இவங்களுக்கு நிறைய காலம் கொடுக்கப்படும். ஈவன் நம்ம அதை 100 வருஷம் கூட சொல்றது உண்டு இல்லைங்களா? அந்த காலங்கள்ல தன்னை நிரூபித்து காண்பித்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். இல்லைன்னா எங்க போவாங்க? மரணம். அந்த மரணம் 2ஆம் மரணம் இல்லைங்களா? சோ இதை நம்ம பாக்குறோம். இப்போ கன்சாலிடேட் பண்ணிடலாமா? உயிர்த்தெழுதல் எத்தனை பாகம் இருக்கு? 2 பாகம். முதல் பாகம் ரீஅனிமேஷன், ரீஅப்பியரன்ஸ், ரிவைவல், இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். இதுக்கு ஏதாவது தகுதிகள் தேவையா? இல்ல. ஓகேங்களா? சோ 2வது பார்ட் என்ன? அதுக்கு பேர் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது ரிசரெக்ஷன் அப்படின்னு கிளியரான வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம் அது சொல்லலாம். ஓகேங்களா? உயிர்த்து எழுதல். இதுக்கு தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா தகுதி வேணும். சரிங்களா? சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டு அவர் மடக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்த யூதர்கள் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஸ்திரீக்கு இத்தனை கணவர்கள் இருந்தாங்க, உயிர்த்தெழுதல்ல யாரு அந்த அம்மாவுக்கு புருஷனா இருப்பார் கேட்பாங்களா இல்லைங்களா? அப்படி கேள்வி கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35ஆம். பாத்திரராக எண்ணப்படுவீர்கள். ஓகே. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல்ல 2 பாகம் இருக்குன்னு பார்த்தோம். உயிர்த்தெழுதலை பற்றின வசனம் தான் இது. இப்ப என்ன கேள்வினா, உயிர்த்தெழுதல எத்தனாவது பாகத்தை குறித்து இந்த வசனம் பேசுது? பார்ட் 1 பார்ட் 2? பார்ட் 1 பார்ட் 2? பார்ட் 1 என்ன? ரீஅப்பியரன்ஸ் இல்லைங்களா? பார்ட் 2 என்ன? ரெசரெக்ஷன், உயிர்த்து எழுதல். பார்ட் 2 எப்படி பார்ட் 1 சொல்றோம்? ஓகே, குட், கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருத்தல், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு பாயிண்ட் வந்துச்சா. அப்ப அது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர் எவர்களோ. அப்படின்னா பார்ட் 2 பத்தி தான் எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அந்த டிரான்ஸ்பர்மேஷன், எழுதல் இல்லைங்களா, அதுதான் ரெசரெக்ஷன். அந்த ஒரு ரெண்டாவது பார்ட் தான் ரெசரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம்னா கேஜி வெர்ஷன்ல, பட் தே விச் ஷல் பி அக்கவுண்டட் வர்த்தி டு அப்டைன்ட், அந்த பாத்திரராக அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் ஆங்கிலத்துல வர்த்தி அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. மீன்ஸ் இங்கிலீஷும் தமிழ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இல்லைங்களா. இது வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 1107. இதை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா கொடுக்கிறார் ரசல் அவர்கள். த ஒர்த்தினஸ் ஆர் அன்வர்த்தினஸ் அப்படின்னா என்ன, அந்த பாத்திரராக இல்லைன்னா பாத்திரம் அல்லாதவராக of each will be demonstrated by their conduct இல்லைங்களா. when awakened from the death அப்படின்னா அந்த முதல் பாகத்துல ரீஅப்பியரன்ஸ் ஆகி அவங்க நின்ன பிறகு நான் வந்து அந்த நன்னடத்துல நல்லவன் அப்படின்னு என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம். புரியுதுங்களா. நன்னடத்துல வந்து நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். ஈவன் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது 916 ரீப்ரிண்ட் நம்பர் 916ல ரொம்ப கிளியரா கோட் பண்றாங்க. என்னன்னா, the trial of the millennial age will be so complete and the lessons of obedience so well impressed upon men that only the worthy, அதான் அந்த பாத்திரராக worthy will obtain to the condition of perfection. சொல்றாரு எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன். அந்த பாத்திரம் அந்த ஒரு தகுதியே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன்ல கொண்டு போயிடும். ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டாவது பாகத்துல அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா நிறைய ட்ரையல்ஸ் இருக்கு. யாருக்கு, உலக ஜனங்களுக்கு. ரசல் அவர்கள் எழுதும் பொழுது Tabernacle Shadows of Better Sacrifice புக் இருக்குல்ல, அவர் எழுதுன முதல் புத்தகம் தான் ரசல் அவர்கள் எழுதுன ஃபர்ஸ்ட் புக். அந்த புக் அதாவது 5th வால்யூம்ல கண்டினியூஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ரொம்ப அழகா எழுதிருப்பார் பிரதர் ரசல். கடைசி சாப்டருக்கு முன்னாடி சாப்டர் நம்ம படிச்சு பார்ப்போம். டைப் அண்ட் ஆடிடைப்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் உலக ஜனங்கள்ல வாழ்ந்து மரித்த ஒரு மனுஷன் உயிரடைந்து ரீஅப்பியரன்ஸ் ஆகி வந்து நின்று என்ன பண்ணுன்னா ட்ரூத் தெரிஞ்சுக்கணும், தன்னை அர்ப்பணிக்கணுமா எழுதுவாரு. தே ஹாவ் டு கான்செக்ரேட். எப்படி அதெல்லாம் தெரியாது, அது வந்து ஜலத்தினாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேபி நமக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவுதான். ஓகேங்களா. என்னன்னா கான்செக்ரேட்னா என்ன, தன்னை அர்ப்பணிக்கணும் இல்லைங்களா. நீங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னை அர்ப்பணிக்காத ஒரு நபருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுப்பாரா? லாஜிக்கலா யோசிச்சு பார்ப்போம், வாய்ப்பே கிடையாது. அப்ப பாருங்க, உலக ஜனங்கள் தன்னை அர்ப்பணிக்கணும் இல்லைங்களா. இது ஒரு கிராஜுவலா நடக்கும். தன்னை அர்ப்பணிக்கணும், அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்னா சிஸ்டர் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிப்பதற்கு அயராது உழைக்கணும். அப்படி உழைத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் என்ன பண்ண முடியும்னா அவர் பெற முடியும் இல்லைங்களா. சோ நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல. அப்ப ஒரு மனுஷன் மரிக்கணும், மரிச்சிட்ட பிறகு ரெசரெக்ஷன்ல 2 பார்ட் இருக்கு. முதல் பார்ட் ரீஅனிமேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து வந்து அந்த ஒரு பேச்சு மூச்சு சரீரத்தோட வந்து நிக்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தன்னை நிரூபித்து காண்பிப்பதுதான் 2வது பார்ட், உயிர்த்து எழுதல். தட் இஸ் கால்டு ரெசரெக்ஷன் இல்லைங்களா. சோ அந்த உயிர் தேடுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் 2வது பார்ட்டினுடைய கடைசி பகுதியில தான் தன்னை நிரூபித்து காண்பிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஜீவன் கிடைக்கும். பார்த்துட்டுமா இல்லைங்களா. சோ இப்ப நமக்கு தெரியும் உயிர் தேடுதல்ல எத்தனை பார்ட் இருக்கு, 2 பார்ட். கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, எத்தனை
விதமான உயிர் தேர்தல்ப்பா. ஓகே, ரைட் ரைட். ஆக்சுவலி இப்ப என்ன பாக்குறோம்? 2 பார்ட் இந்த ரெசரெக்ஷன். ஓகேங்களா? 2 பார்ட் இருக்கு உயிர் தேர்தல்ல. ஆப்வியஸ், கிளியர், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உயிர் தேர்தல்ல எத்தனை வகைகள் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் தி ரெசரெக்ஷன். அதான் 4 வகைகள். 4 டைப்ஸ் ஆஃப் தி ரெசரெக்ஷன் சொல்லுவோம்ல. உலக ஜனங்கள், அப்புறம் முற்பிதாக்கள், திரள் கூட்டம், சபை. ஓகேங்களா? 4 டைப் ஆஃப் தி ரெசரெக்ஷன். இப்ப நாம கேட்கறது என்னன்னா, 2, அதாவது ரெசரெக்ஷன்ல எத்தனை விதம் இருக்கு? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். 1 மாம்சத்துக்குரிய உயிர் தேர்தல். திஸ் இஸ் 2 கைண்ட் ஆஃப் தி ரெசரெக்ஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கைண்ட் ஆஃப் தி ரெசரெக்ஷன். 2 விதமான உயிர்த்து எழுதல். சரிங்களா? அப்ப 1 என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மாம்சத்திற்குரிய பொதுவான உயிர் தெழுதல். 2வது பரத்திற்குரியது இல்லைங்களா, ஆவிக்குரிய உயிர் தெழுதல் இல்லைங்களா. இப்ப உயிர் தெழுதல் குறித்து நம்ம உள்ள போனோம்னா இவ்வளவு இருக்கு பாருங்களேன். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, 2 part in the resurrection, 4 type of the resurrection, 2 kind of the resurrection. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு கேள்வி, இப்ப 2 part of the resurrection பார்த்தோம்ல. உலக ஜனங்களுக்கு எந்த பார்ட் ஃபர்ஸ்ட் நடைபெறும்? ரீஅனிமேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ரெசரெக்ஷன், அவங்க உயிர்த்து எழுவதற்கான ப்ராசஸ். 2 பார்ட் பார்க்கறோம்ல உலக ஜனங்களுக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கு தான் ஈஸியா இருக்கு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு வரும் இல்லைங்களா. இப்ப நமக்கு உயிர் தேர்தல் நடக்கும் கண்டிப்பா. அது நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா இந்த 2 பாகத்துல 2 பார்ட்ல எந்த பார்ட் நமக்கு வந்து முதல் நடைபெறும்? கேள்வி புரியுதா? சரி, கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்படி அவங்களுக்கு வந்து முதல்ல ரீஅனிமேஷன், அந்த சரீரத்தை வாங்கிட்டு வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நிரூபித்து காண்பிக்கணும். நமக்கு எப்படி தெரியுங்களா அந்த பாட்டு? முதல்ல அந்த உயிர் தேடுதல் நாம என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த நம்மளை தகுதிப்படுத்திக்கிறது இருக்கு. அப்ப நமக்கு முதல் நடைபெறது என்ன தெரியுங்களா? நிரூபித்து காண்பிப்பதற்கான அந்த ப்ராசஸ். அதான் ரெசரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நாம. அது எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? when we taken in the consciousness. புரியுதுங்களா? நம்ம எப்ப வந்து ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உயிர் தேடுதல்ல 2 பாகம் இருக்குல்ல, அதுல உலக ஜனங்களுக்கு 2வது பாகம், அது நமக்கு முதல் பாகமா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதான் நம்ம என்ன சொல்லுதுமா, விழுதல் எழுதல், விழுதல் எழுதல், விழுதல் எழுதல். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், விழுதனுடைய ரேட்டு கம்மியாகணும். ரேட்டுன்னா நமக்கு அதாவது அந்த ரேஷியோ, ஓகேங்களா. எழுதலுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அந்த ரேட் வந்து அதிகமாகணும், அந்த அக்கௌண்ட் அதிகமாகணும். அப்படி அதிகமாகும் பொழுதுதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிஜமாகவே நம்ம ரெசரெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இதுல அந்த 2 விதமான உயிர் தேடுதல் நமக்கு அவங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் மாறி மாறி நடைபெறும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இதை நம்ம மறுபடியும் ஏன் போட்டிருக்கோம்னா அது ரிவைஸ் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? அப்ப 2 விதமான உயிர் தேடுதல் இருக்கு இல்லையா. அப்ப 2 விதமான உயிர் தேடுதல் 2 பாகம், 2 விதமான, தப்பா போட்டிருக்கேன், ரீஅனிமேஷன் 2 பாகம். அந்த விதம் அப்படின்றது தப்பு இல்ல, வரக்கூடாது இல்லைங்களா. அப்ப 2 விதம் இருக்கு. ஓகேங்களா? 1 பொதுவான மாம்சத்துக்குரிய 1, 2வது ஆவிக்குரிய 1. ஓகேங்களா? இப்ப பொதுவான மாம்சத்துக்குரிய ஒரு உயிர் தேடுதல் எப்படி நடைபெறும்னா, ஃபர்ஸ்ட் ரீஅனிமேஷன், 2வது ரெசரெக்ஷன். கிளியர்? ஆவிக்குரிய உயிர் தேடுதல் எது முதல் நடைபெறும்? ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் பார்ட், அந்த உயிர்த்து எழுதல். ஓகேங்களா? அடுத்து 2வது பார்ட் அப்படின்னா, நாம வந்து தம்மை நிரூபித்து காண்பிப்பதற்கு, அந்த ஒர்த்தபிள் அந்த வேர்டு இருக்குல்ல, அதை நிரூபித்து காண்பிப்பதற்கு கஷ்டப்பட்டு நாம போராடி, இன்னைக்கு கூட நம்ம படிச்சோம்ல மன்னா இல்லைங்களா,
அதாவது நம்மள ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம நிரூபித்து காண்பித்து புது சிருஷ்டியா நம்ம அதை மாறி நம்ம மறிக்கும் பொழுதுதான் என்னாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரீஅனிமேஷன் நடைபெறும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி பிரதர் ரீஅனிமேஷன் நீங்க ரெண்டாவது பார்த்தா சொல்லலாம் அப்படின்னு வருது இல்ல? அதாவது உலக ஜனங்களுக்கு ரீஅனிமேஷன் ஆல்ரெடி இருந்தது. ஒரு பாடி, அதே பாடி இயேசு தேவன் கொடுக்கலன்னா கூட அனிமேட் பண்றாரு, ரீஅனிமேட் பண்றாரு இல்லைங்களா? ஆனா நமக்கு ஸ்பிரிச்சுவல் பீயிங் எல்லாம் முன்னாடி கிடையாது. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனிமேட் அப்படின்னா உலக ஜனங்களுக்கு மாம்சத்திற்குரிய சரீரம், நமக்கு ஸ்பிரிச்சுவல் பீயிங் அவ்வளவு இல்லைங்களா? ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கோம் இல்லைங்களா? கடைசியா நம்ம வாழ்ந்து சாகும் பொழுது முதல் பார்த்து முடியும், அந்த ரெசரக்ஷன் அப்படின்ற பார்த்து முடியும் இல்லைங்களா? சாகிறப்போ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் இமை பொழுதுல இல்லைங்களா? அதான் அனிமேஷன், ரீஅனிமேஷன், அப்படியே மறுரூபம் இல்லைங்களா? அப்படின்னா நாம கடைசியா நம்ம மரிக்கும் பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கூடாது. பாயிண்ட் புரியுதுங்களா? நம்மளுடைய கோர்ஸ் முடியும் பொழுதுதான் அவருடைய அதாவது நம்முடைய உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பதான் அந்த வல்லமை கிரியை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது. அப்படின்னா இது என்ன இது இல்லைங்களா? இது எப்படிப்பட்டது? அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும்னா அது எங்கிருந்தே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும்? பாப்டிசம் எடுக்கிறப்பயே. சரி, அப்படின்னா அது எப்படிப்பட்டதான வல்லமை? பவுல் ரொம்ப கிளியரா எழுது கலாத்தியருக்கு நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏனெனில் வாசிக்கலாம். இப்ப ஒரே ஒரு குழு மட்டும் கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா? என்ன குழு? பாப்டிசம் எடுக்கிறப்பதான் அந்த ரிசரக்ஷன் ப்ராசஸ், அந்த 2 பாகங்கள்ல முதல் பாகம் நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அப்படி முதல் பாகம் ஸ்டார்ட் ஆச்சு, அது என்ன? இதுல க்ளூ நமக்கு இருக்கு பாருங்க. நான் மறுபடியும் ரீட் பண்றேன். உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அவங்க எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா அந்த ரெசரக்ஷன் ப்ராசஸ்க்கும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கு. அதான் நம்ம நீதிமான்கள் அப்படின்றது விசுவாசத்தினால நீதிமான் ஆகிற ஒரு விஷயம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கிரியை செய்வதற்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னை அர்ப்பணித்திருக்கணும். அதுக்கான ப்ராசஸ்ல அவங்க வரணும்னா வெரி குட் சிஸ்டர், அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கேரக்டர் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு தி ரெசரக்ஷன் ப்ராசஸ். அப்போ நமக்கு நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கலாம், அந்த 2 பாகத்துல முதல் பாகத்துலக்குள்ளதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த ரெசரக்ஷன் ப்ராசஸ் உயிர்த்து எழுது அந்த ப்ராசஸ் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம குணலட்சணங்களை காண்பிக்கிறோம்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப 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 முக்கியம் இது. அப்ப நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை யாருக்குள்ள கிரியை செய்யுது? நமக்குள்ள கிரியை செய்யுது. இல்லைன்னா இல்ல. பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் பவுல் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைய அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இல்லைங்களா, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காருன்னா நஷ்டம் என்று விட்டுருக்காரு, கொப்பியமா இருக்காரு இல்லைங்களா? நம்ம ஈஸியா என்ன பண்றோம், இந்த ஒரு காரியத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து பிரதர்ஸ் எழுதின கமெண்ட்ரிஸ்
இல்லைங்களா? இப்படி எல்லாம் நம்ம ஒரு கன்சாலிடேட் பண்ணி பாக்குறோம். ஆனா பவுல் பாருங்களேன், இவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு அப்ப கண்டுபிடிச்சதுல பவுல் கேரக்டரா காண்பிச்சாதான் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரெசரக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கும். இல்லைன்னா இல்ல, இல்லைங்களா? சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சாயலை தரித்து கொண்டு அவருடைய குணலட்சணத்தில் நம்ம காண்பிக்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, சகோதரியை சொன்ன மாதிரி கூட நீதிமானாக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்ம மரணம் வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் நடைபெறும். சரிங்களா? அப்படின்னா என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள கிரியை செய்த அந்த வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்ப பாயிண்ட் பார்த்தோம்ல, கேரக்டர் டெவலப்மெண்ட் காமிச்சதுதான் நம்ம ரெசரக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள இருக்கோம். இல்லைன்னா நோ, இல்லைங்களா? அப்படின்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 ஆர்வம் காமிக்கிறது எதுல? சத்திய வசனங்களை படிக்கிறதுல, இல்லைங்களா? அநேக விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுல ஆர்வம் காமிக்கணும். இந்த ஆர்வத்தை காண்பிக்கும் பொழுது நாம் புரிஞ்சுக்கலாம் நம்மளுக்குள்ள என்ன கிரியை செஞ்சிட்டு இருக்கு. அந்த பவர் ஆஃப் தி ரெசரக்ஷன், அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யுது. சகோதர சகோதரிகள் இருக்கிற இந்த நல்ல ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபெலோஷிப் அப்படின்றது என்ன? கூடி எங்கேயாவது எங்க பார்த்தாலும் ஏதோ சில விஷயங்களை நம்ம பேசும் பொழுது கூட சத்திய காரியங்களை நம்ம அதிகமா வந்து பேசுறது, இல்லைங்களா? சில கேள்விகளை கேட்டு பதில் சொல்றது, இப்படி நம்ம இருக்கும் பொழுது எல்லாரும் ஒன்றா இணைந்து சத்திய வசனங்களை நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது அவருடைய அந்த ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு உயிர் தேர்தலின் வல்லமை நம்மளுக்கு கிரியை செய்யுது. ஒவ்வொரு கூடுகையும் அட்டன் பண்றது, இல்லைங்களா? ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸ், அது ஜூம்லயா இருந்தாலும் சரி, விர்ச்சுவல் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லைங்களா? சோ ஒவ்வொரு விஷயத்திலும் குணலட்சணங்களை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னா நம்மளுக்குள்ள அந்த உயிர் தேர்தலின் வல்லமை கிரியை செய்து. இல்லைனா இல்ல, கண்டுபிடிச்சல, இல்லைங்களா? சோ அப்படின்னா என்னென்னலாம் பண்ணோம்னா அந்த உயிர் தேர்தலின் வல்லமை நம்மளுக்குள்ள இருக்காது. அப்படி ஆப்போசிட் பாருங்களேன், இல்லைங்களா? இது சத்திய வசனத்துக்கு மேல படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு விஷயம். ஆர்வம் இருந்தா தானே படிக்க முடியும். ஆர்வம் இல்லாதவங்க எப்படி அந்த ஒரு உயிர் தெரிதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆர்வம் இல்லாதவங்களுக்கு தேவன் எப்படி பேர்பட்ட அந்த உயர்ந்த பட்ச ஜீவனை கொடுக்க முடியும்? இல்லைங்களா? அதாவது அப்பெக்ஸ், பயங்கரமான உச்ச கட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒரு ஜீவன், சாகாமை, அதுதான் இம்மார்டாலிட்டின்னு சொல்லுவோம்ல, இல்லைங்களா? அதை கொடுக்கணும்னா ஆர்வம் இல்லாதவங்களுக்கு தேவன் கொடுப்பாரா? நீதியின் அடிப்படையில் அதெல்லாம் செய்ய மாட்டார், இல்லைங்களா? சகோதர சகோதரி ஐக்கியத்தை வெறுக்கிறது, கூடைக்கு வரதே விருப்பம் இல்லை, போய்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த ரெசரக்ஷன், அத பவர் ஆஃப் இஸ் ரெசரக்ஷன், அந்த உயிர் தேர்தலின் வல்லமை நம்மளுக்குள்ள இல்லை. குணலட்சணத்தை காண்பிப்பதற்கு எந்த முயற்சி நம்ம எடுக்கலன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது வரோம், எக்லிசியால கலந்துக்கிறோம், போறோம், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு வித்தியாசமும் நம்முடைய ஒரு வாழ்க்கையில இருக்காது. எங்கதான் இருப்போம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்தில் தான் இருப்போம். உலகத்தார் எப்படி வந்து புறங்கூறி கொண்டு தீமை பேசிக்கொண்டு ஈவில் சர்மைசிங், ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாமளும் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணோம்னா நம்ம எதுக்குள்ள இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முதல் பாகத்துக்குள்ள இல்லை. கண்டுபிடிச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், இல்லைங்களா? கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா அவருடைய உயிர் தேடுதலின் வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். இல்லைன்னா இல்ல, சரிங்களா? அதான் நம்ம இந்த வருஷம் தான் நம்ம என்ன இந்த ஒரு வருஷம் தான் பார்க்கறோம். அதை நம்ம மறுபடியும் கூட என்ன பண்ணலாம், அவருடைய உயிர் தேடுதலின் வல்லமை அதை பற்றி தெரிஞ்சுவதற்கு எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு எப்படி ஆயினும்
இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஒரு இது ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் பவுல் கண்டுபிடிச்சது அப்போ. ஓகேங்களா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை தெரிஞ்சு கொண்டாதானே இவர் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைக்குள்ள போக முடியும். தெரிஞ்சுக்காம எப்படி போக முடியும் இல்லைங்களா? எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, அந்த உயிரோடு எழுந்திருக்கு அந்த ரிசரக்ஷன். அதாவது 2 பாகத்துல முதல் பாகத்தை பத்தி பேசுறாருங்க இல்லைங்களா? எப்படியாவது தகுதியாக முடிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி பார்ட் 1 வந்து நம்ம பார்ட் 2ல இமை பொழுதுல மேல போற ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள கிரியை செய்த அதே வல்லமை நம்மளுக்குள்ளேயும் கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன காண்பிக்கணும்? அவரை தரித்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அவரை தரித்து கொள்ள வேண்டும், இவ்வளவுதான். சரிங்களா? சோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பவுல் ரோமருக்கு எழுதுற நிருபத்துல இன்னும் டீட்டெயிலா சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா இதை பத்தி பேசியிருப்பாரு. வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க. சோ அவர் அந்த கியூரியாசிட்டி, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அது இதுல விளங்குது. இந்த ஒரு நமக்கு ரொம்ப புரியுது பாருங்க. பவுல் எழுதின அந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் ரோமர் 2ஆம் வசனம் ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் இல்லைங்களா? 1ஆவது வசனம் புத்தியுள்ள ஆராதனை, லிவிங் சாக்ரிஃபைஸ். 2ஆவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒத்த வேஷம்னா தட் இஸ் ஈக்குவல் ஒன் இல்லைங்களா? அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே நாமளும் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யாது இல்லைங்களா? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ 3 பாயிண்ட் நம்ம பாக்குறோம்ல. தேவனுடைய நன்மை, அவருக்கு ஏதாவது நன்மைன்னு ஒண்ணு இருக்கா? அவருக்கு என்ன நன்மை பாருங்க பவுல் எப்படி இருக்காருன்னு. டேஸ்ட் பண்றோம் நம்ம. உண்மையா சொல்ல போனா பவுல் எழுதின விஷயத்த நம்ம இன்னும் பொறுமையா நிதானமா நம்ம அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு வந்து பிரதர் ரசல் அவர் கொடுத்த கமெண்டேஷன்லாம் ஸ்டில் நம்மளால சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? இப்போ தேவனுடைய நன்மை, அவருடைய நன்மை, அவருக்கு என்ன நன்மை இருக்கு? அவருக்கு ஏதாவது நன்மை இருக்கலாம்? ஒண்ணும் இல்லை. நமக்கு ஏதாவது நன்மைனா சொல்லலாம். நமக்கு ஒரு வேலை நன்மை அப்படின்றது நம்ம எப்படியாவது சபையா மாறணும் அப்படின்றது சோ நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? தேவனுக்கு என்ன நன்மை இருக்கு? அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியும். அவருக்கு என்ன? அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இல்லைங்களா? அவருடைய அந்த பிளான், அவருடைய காட்ஸ் வில் சொல்ல போனா அவருடைய சித்தம், தேவ சித்தம் இல்லைங்களா? இவைகளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறியணும், தெரிஞ்சுக்கணும். பகுத்தறியணும் என்ன? யோசிச்சு பார்க்கணும் எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இங்க எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிரதர்ஸ் கொடுத்துற இன்டர்பிரேஷன்ஸ் என்ன? அப்ப தேவனுடைய நன்மை அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லை அன்புக்குரியவர்களே. என்ன தெரியுங்களா சிஸ்டர்? நாம தேவசித்தம் அதுதான். ரொம்ப கிளியரான வசனம் இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம எல்லாரும் பரிசுத்தமாகணும் அப்படின்றதான் தேவசித்தம். அதாவது சாரி, நான் பாயிண்ட் விட்டு வெளில போயிடுறேன். தேவனுக்கு நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம இந்த மாம்சத்துல, இந்த மண்பாண்டத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த சாத்தானுடைய எண்ணங்களா இருக்கிற, செய்கைகளா இருக்கிற பாவங்களை எதிர்த்து நம்ம போராடுறது இல்லைங்களா? பாவங்களை எதிர்த்து நம்ம போராடும் பொழுது மீன்ஸ் என்ன? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் எதிர்த்து போராடி பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதுதான் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா.
யாருக்கு? நம்முடைய அப்பா இல்லைங்களா? நமக்கு அப்பாவுக்கு நம்ம இந்த ஃபிளஷ்லி டேடி ஒருத்தர் இருப்பார்ல, சரி ரீதியா இருக்கு நம்ம அப்பா. அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வேலை படிச்சுட்டு இல்லைன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கூட அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா? அப்பாவுக்கு இப்படி செஞ்சா என்ன பண்ணுவோம் நம்ம? அப்பா நம்ம ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணாம இருந்தா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு யோசிப்போம்ல. யோசிச்சிருக்கலாம், மேபி மே நாட் பி, இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய அப்பா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவர் சொல்றத நம்ம என்ன செய்யணும்? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அப்பாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஜமாகவே நம்ம இந்த ரெசரக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லை நம்ம வாழ்க்கையில, இல்லைங்களா? விழுதல் அப்படின்றது வேற, விழுந்து எழுந்திருக்கிறது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்ப அவருக்கு என்ன பிடிக்கும்? அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேடி தேடி என்ன பண்ணோம் இல்லைங்களா? யாராவது வந்து நம்ம ஃபிளஷ்லியா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நம்ம இதை பிடிக்கும் அதை பிடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு நம்ம செஞ்சு இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க மனம் போலாம தட்ஸ் குட், நம்ம நல்லது, தப்பு கிடையாது. ஆனா நம்ம பரலோக தந்தைக்கு நமக்கு என்ன, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பகுத்தறிந்து செய்யணும். பாயிண்ட் நம்பர் 3, பரிபூர்ணமான சித்தம் இல்லைங்களா? ஒரு பர்ஃபெக்ட் வில். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன? வாட் இஸ் காட்ஸ் வில்? பரிசுத்தமா இருக்குது. சரி, வேற ரைட்டு தான், வசனம் இருக்கு, பவுல் இருக்கு. போகக்கூடாது, அதாவது அழிவுக்குள்ள போகக்கூடாது. ஓகே, ரைட். வேற இம்மார்டாலிட்டி, அது அப்பாவுக்கு பிடிக்கும். ரைட். கிறிஸ்துவனுடைய அந்த சாயல பிரதிபலிக்கிறது. ரைட். டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட். ஓகே. ஆமா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஓகே, எல்லா மனுஷரும் அப்படின்றது இது தேவ சித்தம் தான். அது உலக ஜனங்களுக்கு நடைபெற வேண்டிய ஒரு காரியமா கூட இருக்கு. இது பர்டிகுலரா யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜீவ பலி, அதாவது லிவிங் சாக்ரிஃபைஸ், அந்த புத்தியில ஆராதனையை செலுத்துறவர்களுக்கு தான் இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கிறோம். அப்படின்னா அந்த பரிசுத்தமான வந்து சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரசல் அவர்கள் இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புஸ்தகம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்துல படிக்கும்பொழுது ரொம்ப கிளியரான ஒரு வார்த்தையை ஒரு ஒரு இன்டர்பிரேட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ஸ் வில் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் தேவன் கிட்ட சரண்டர் பண்ணிடுது இல்லைங்களா? சோ அவர் வில் சப்மிட்டட் டு த லார்ட். நம்முடைய சித்தமான உலகத்துக்கு வச்சு கொடுத்தாங்க இல்லைங்களா? ஏதோதான் நம்ம வச்சிருக்கலாம், நம்மளுடைய கோல் இருக்கலாம், இல்ல எதோனாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் தேவனே இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அவங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு இல்லாதப்ப நான் என்னதான் செய்வேன்? அவர் அவ்வளவுதான் இல்லைங்களா? சோ இப்படி செய்யும் பொழுதுதான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அதாவது அந்த நியூ கிரியேஷன் பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பிரிட் பிகட்டல் பத்தி நம்மளாம் படிப்போம் இல்லைங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரிங்களா? அப்ப நம்ம மறுரூபம் ஆகணும்னா என்னென்னலாம் செய்யணும் பாருங்களேன். தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இல்லைங்களா? இதெல்லாம் பகுத்தறிந்து அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த பூமியில செய்யணும் இல்லைங்களா? அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல இப்படி செய்யும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த மறுரூபம் இருக்குல்ல, தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? உயிர் தேர்தல 2 பாகம் இருக்குல்ல, நமக்கு முதல் பாகம் ஓகேங்களா, எழுதல். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. நமக்கு எழுதல் அப்படின்னா இந்த ஒரு மறுரூபம் ஆகிறதுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இந்த கிரீக் வேர்டு ஞாபகம் இருக்குங்களா? கிரீக் வேர்டு
நீங்க ரொம்ப கேள்வி கேட்கறீங்க. இல்ல அது அப்பதான் கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா போகும். ஸோ அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கண்டுபிடிச்சிட்டோம். கிரீக் வேர்டு. கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பட்டர்ஃப்ளை சிறகடித்து பறக்கிறது. சரி, மெட்டாமோர்பல் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு பட்டர்ஃப்ளை அது எப்படி அது புழுவா இருந்து அதுக்கப்புறம் மேல ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளேயே சிறகடிக்கிறதுக்கான விஷயங்கள், தட் இஸ் ரெசரக்ஷன் ப்ராசஸ். அதான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்குள்ளேயே என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்குள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது வெளியில வந்து சிறகடிச்சு பறக்குங்க. தட் இஸ் அ பார்ட் 2 ஆஃப் தி ரெசரக்ஷன். நம்ம எப்படி போனாலும் இந்த 2 பார்ட் கோயின்சைட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ அந்த மறுரூபப்படுத்துவதற்கான ஒரு வல்லம் இருக்கு இல்லையா, அந்த வல்லமை தான் உயிர் தேடுதலின் வல்லமை. கண்டுபிடிச்சுமா? ஓகேங்களா? சோ கேரக்டர் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு தி ரெசரக்ஷன் ப்ராசஸ். பாத்துறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மள மறுரூபப்படுத்தும் வல்லமை அது எங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு? நாம பேப்டிசம் எடுக்கிறப்ப. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பேப்டிசம் எடுக்கும் பொழுது என்ன நடந்திருக்கணும்? அவர் வாழ்க்கையில ரெசரக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும். ஓகேங்களா? அந்த 2 பார்ட்ல முதல் பார்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஏன்னா அப்பதான் என்ன பண்றாரு? பரிசுத்தாவே வாங்குறாரு. புரியுதுங்களா? அவர் மரித்து 3வது நாள் ஏர்லி மார்னிங் தான் அந்த வல்லமை கிரியை செய்துன்னு சொல்ல முடியும். அது ரீஅனிமேஷன். இது அவருக்கு வேணா ஒரு கிளியரா மேட்ச் ஆகலாம். ஸ்பிரிட் பீயிங்ல இருந்தாரு, மறுபடியும் ஸ்பிரிட் பீயிங், பட் வெரி டிஃபரெண்ட். இல்லைங்களா? சரி. சோ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கன்னா அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை, அந்த வல்லமை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர் தேடுதலின் வல்லமை. ரொம்ப முக்கிய அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மள மறுரூபப்படுத்துகிற வல்லமை தான் அந்த உயிர் தேடுதல் வல்லமை. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? அப்படின்னா இந்த உயிர் தேடுதல் வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் 30வது வயசுல பேப்டிசம் எடுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வல்லமை அவருக்குள்ள கிரியை செய்யறதுக்கு. இல்லைங்களா? அவர் மரித்தாரு, முதல் பார்த்து முடிஞ்சிடுச்சு. ஏர்லி மார்னிங் 3வது நாள் ஏர்லி மார்னிங் காலையில தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ரீஅனிமேஷன் அப்படின்னு என்ன சொல்றோம், அந்த ஸ்பிரிட் பீயிங்கே தேவன் அவருக்கு என்ன பண்றாரு கொடுக்குறத பாக்குறோம். இல்லைங்களா? அப்ப அவரிடத்துல கிரியை செய்த அந்த உயிர் தேடுதலின் வல்லமை யாருக்குள்ளே கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ந்து தேடி கண்டுபிடிச்சாருன்னா அவருக்குள்ள. அதை படிக்கிற நாம நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுறோம். அன்பான சகோதரர்களே, இல்லைங்களா? பாருங்களேன், ஒரு தூசி மண் இது ஒண்ணுமே நமக்குள்ள இருந்து ஏதாவது பேர்பட்ட ஒரு வல்லமைய கொடுத்து நம்மள மேல கொண்டு போக வைக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. அது யாரால் மட்டும்தான் முடியும்னா அதுவும் யாருதான் அது நம்ம வாழ்க்கையில அந்த வல்லமை கிரியை செய்யணும்னா நம்ம கையில தான் இருக்கு. அதுவுமே இல்லைங்களா? ஒருவேளை நம்ம அந்த வல்லமை கிரியை செய்யறதுக்கான காரியங்கள் எதுவுமே செய்யல அப்படின்னா நம்ம பெயரளவான வேதமானவன் தான். இல்லைங்களா? நமக்கும் உயிர் தேடுதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ரிசரக்ஷன் அதுக்காகவே பவுல் எழுதின சாப்டர்ல அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானதை சாகனம் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாகனம் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக வழங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இல்லைங்களா? சரி, இந்த உயிர் தேடுதலின் வல்லமை எப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிரியை செய்ய ஆரம்பிச்சுதா? கேள்வி. அடுத்து கேள்வி. அதுக்கு முன்னாடி இல்ல. குட். இல்லைங்களா? ரொம்ப கிளியர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஈவன் சொல்ல போனா எக்ஸாக்டா அவர் அந்த கான்செக்ரேஷன் செஞ்ச அந்த நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மறுரூபப்படுத்தும் வல்லமை இந்த பூமியில யாருக்குள்ளயும் கிரியை செய்யல. இல்லைங்களா? ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு? 2 விதமான மக்கள் தான் பூமியில.
ஒண்ணு இஸ்ரேலர், இன்னொன்னு உலக ஜென்டைல். ஜென்டைல் இஸ்ரேலர்கள் கூட ஜெவிஷ் பீப்புளுக்கு என்ன இருக்கு, அது நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அவங்களாவது ஒரு ஆச்சாரமா ஏதோ நாங்க வந்து தேவனுக்கு பிரியமா நடக்கிறோம், எங்க முத்துதாக்கள் எல்லாம் யாரு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்குள்ளேயே இது கிரியை செய்யல. உலக ஜனங்கள், ஜென்டைல் பிரஜாதிகள், அவங்களுக்குள்ளே இது கிடையாது. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியாது ஜனங்கள் அவங்க, இல்லைங்களா? சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது இந்த பூமியில கிரியை செய்யல. இதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? இதுக்கு ஏதாவது வசனம்? இதுக்கு ஏதாவது வசனம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிஸ்டர் John 1:1 அது கிரியேஷன் பத்தி. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டாயிற்று. சோ இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. இதுதான் குழு. படத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரும் இல்லை அப்படின்னு. ஓகே, கூட அவருக்கு அந்த ரைட் எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. சரி, வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த வசனத்துக்கும் ரிசர்வேஷன் என்ன சம்பந்தம் இருக்கு? கோரிலேட் பண்ண முடியல இல்லைங்களா? ஆனா சம்பந்தம் இருக்கு. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை யோவான் ஸ்நானம் வரைக்கும் அது அவங்களுக்குள்ள இல்ல அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான். கடைசியா நம்ம நீதிமான அந்த முர்தாக்கள் லிஸ்ட்ல நம்ம யாரதான் கொண்டு வருவோம்னா ஜான் த பேப்டிஸ்ட், ஃப்ரம் ஆபில் டு ஜான் த பேப்டிஸ்ட், இல்லைங்களா? கொண்டு வருவோம். ஆமா, சரி சரி, ரைட்டு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் ஒருவனும் எழும்பிடுதில்லை. அப்போ ஆப்ரஹாம் அண்ட் ஜான் த பேப்டிஸ்ட் யார் பெரியவங்க? யோவான். வசனம் தான் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். மேசியாவுக்கு வழி காட்டுறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஈவன் ரசல் அவர்கள் அவர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கேள்வி மட்டும் நான் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிடுறேன். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ரஹாம் வந்து ஒருவேளை உயிர்த்திருந்து வந்து பைபிள் எல்லாம் படிப்பாரா அவரு அப்படின்னு யாரவா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த முற்பிதாக்கள் புக் இருக்கு, தமிழ் புக்கு, அந்த ஃபுட் ஃபார் நியூ கிரியேஷன்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த புக்ல தான் அந்த கேள்விக்கு நம்ம எல்லாம் படிச்சுப்பாங்க. ஓகேங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, ஆப்ரஹாம் உயிர் எழுந்து வந்துட்டாருன்னா இவர் வந்து பிரின்சஸ் ஆஃப் தி வேர்ல்டு, பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவரு பைபிள் படிப்பாரு. ஆனா கேள்வி கேட்டிருக்கிறது எப்படின்னா, அவங்க வந்து டான் படிப்பாங்களா, டான் புக் படிப்பாங்களா, இல்ல ரீபிரின்ஸ் படிப்பாங்களா, இப்படிதான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப கொஞ்சம் பைபிள்ல படிப்பாங்களா அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? அவர் படிப்பாரான்னு பார்த்தா எஸ், படிப்பார். என்ன படிப்பார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனத்தை படிச்சாருன்னா, என்ன வசனம்? ஆபிரகாம் பத்தி இயேசு கிறிஸ்து பேசிருக்காருல்ல? இல்ல, வெரி குட். ஆபிரகாம், நீ இப்பதானப்பா வந்துட்டு இருக்க, எங்களுக்கு முற்பதாக்கு முன்னாடி இருக்காங்க, நீ யோசிய முடியுமா? நீ என்ன சொல்லிட்டு இருக்கு பாத்தியா? அப்பதான் இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான், இல்லைங்களா? அந்த ஒரு வசனத்தை ஆபிரகாம் வந்து உயிர் தெழுந்து அந்த நின்று அவர் படிக்கும் பொழுது என்னை குறித்து யூதர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரா? அவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். பாருங்க, இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது நமக்கு, இல்லைங்களா? இப்படியா இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. பட் யார் பெரியவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது யோவான், ஜான் த பேப்டிஸ்ட், இல்லைங்களா? சோ ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறவன் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறான். அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட அந்த சிறியவன் யார் தெரியுங்களா?
பரலோக ராஜ்யத்துல இருக்கிறவங்க, இருக்க போறவங்க யாரு? சபை, லிட்டில் ஃபிளாக். நாம யாரோட பெரியவங்க? யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்கள். சரிங்களா? அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் வந்துட்டு ஒரு வழியை ஆயத்த பண்ணி வைத்தாலும் யார் தான் பெரியவங்கன்னு சொல்றாருன்னா லிட்டில் ஃபிளாக் தான். அந்த பெரியவங்களுக்கு தான் என்ன கிரியை செய்யும், அப்படி என்ன ஒரு வல்லமை கிரியை செய்யும்னா உயிர் தேடுதல் வல்லமை கிரியை செய்யும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தாலும் அந்த ஒரு வல்லமை கிரியை செய்யல அப்படின்றார். ஓகேங்களா? அடுத்த சில வசனங்களை நம்ம படிச்சுட்டு வேகமா மூவ் பண்ணலாம். 2 தீமோத்தேயு 1 10 வசனம் வாசிக்கலாம். அந்த கிருபை அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, the power of his resurrection. அப்படியே கோரிலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் இல்லைங்களா? சோ இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ல படிப்போம். ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால என்ன பண்ணிக்கணும்? வெளியரங்கமாக்கணும். அப்படின்னா இந்த இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், இது நம்ம இந்த ஒரு கான்செப்ட் உள்ள வேணாம், டைம் ஆகிருக்கு இல்லைங்களா? அடுத்த வசனத்தை படிக்கலாம் பாருங்களேன். அடுத்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தேடுதலின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில அப்பதான் அது கிரியை செய்ய ஆரம்பிச்சுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல அப்படின்றதுக்கான நிழல் ஏதாவது இருக்கா வேதத்துல? கொஞ்சம் உள்ள போனோம்னா இதுதான் குழு. இது இங்க இருக்கா? சரி, இது வந்து குழு தான். ஆசரிப்பு கூடாது நம்ம எடுத்துக்க வேணாம். இது ஒரு ஆலயம். அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் உண்மை உள்ளது, ரைட்டு தான். ஓகேங்களா? இந்த உயிர் தேடுதலின் வல்லமை மகாபரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மோஸ்ட் ஹோலி பிளேஸ் வந்து ஹெவனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஹோலி பிளேஸ் இருக்குல்ல, பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உயிர் தேடுதலின் வல்லமை கிரியை செய்யணும். அப்படின்னா அந்த இடம் தான் நம்ம பார்க்கறோம்ல, இந்த பிளேஸ் தான், இங்கதான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கும் பொழுதுதான் இந்த உயிர் தேடுதலின் வல்லமையானது கிரியை செய்யுது. பலியும் ஜீவியம் வேற ஒரு, அதாவது நம்ம டைப்ல ஒரு டைம் மட்டும் தான் அப்படி நடந்துச்சு. இந்த ஒரு விஷயம். இன்னொரு மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன், நம்ம ரிப்பீட் பண்றேன். சரி, இந்த உயிர் தேடுதலின் வல்லமை இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த முதலாம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் யாருக்குள்ளே கிரியை செய்யல இல்லைங்களா? எப்பொழுதுதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? அதுக்கு ஏதாவது நிழல் இருக்கா? ஆலயம், தேவனுடைய ஆலயம் அப்படின்றத ஒரு நிழலா என்ன பண்ணிருக்குன்னா எடுத்துருக்கு. அது ஆலயத்துல ஒரு டைம் மட்டும் நடந்துச்சு, எப்பயும் நடக்கல. டேபர்நேக்கிள பார்க்கும் பொழுது கூட அது டேபர்நேக்கிள அது நடக்கல. ஆக்சுவலி பாயிண்ட். மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணிடும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது என்ன ஆயிட்டு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகத்துல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான், அது ஒரு டைம் மட்டும்தான் நடந்துச்சு. தேவனுடைய அந்த ஆலயத்துல திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் என்னாச்சு? விச் ரெப்ரசன்ஸ் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், ஒரு வழி, புதிய ஒரு வழி, புதிதும், a very new. அதாவது நம்ம ஏதாவது ஜவுளி கடைக்கு போயிட்டு, டெக்ஸ்டைல் போயிட்டு
ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஒரு சாரியோ எடுப்போம்ல, அதான் பிராண்ட் நியூன்னு சொல்லுவோம்ல. பிராண்ட் நியூ அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை. அதை நான் தான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அந்த மாதிரி இந்த ஒரு மார்க்கம், இந்த ஒரு வழி, வெரி நியூ வே அப்பதான் ஓப்பன் ஆகுது. எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதுதான் உலகத்துக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் யாருக்கு இந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நிஜமாகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இல்லைங்களா, திருச்சபையின் பிள்ளைகள் 2000 வருஷம் நம்ம அந்த ஒரு வரலாறு நம்ம ரெவலேஷன்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? வாசிக்கலாம். தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு தீமோத்தேயுக்கு எழுதுது. தீங்கு அனுபவிக்கிறது, தீங்கு அனுபவிக்கிறோமா, இந்த வல்லமை நம்மளுக்கு சரி செய்யும். அடுத்த வருஷம் சோ இதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அடுத்து இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு இன்னொரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது நன்றி. இல்லைங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு தி ரெசரக்ஷன் ப்ராசஸ். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அது என்ன, வேற ஒண்ணும் இல்ல, மறுரூபப்படுத்தும் வல்லமை. ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், இல்லைங்களா? அப்போ நம்ம ஜீவனுக்கும் தெய்வ பக்தியையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னென்னலாம் உதவுதோ அதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பவர் ஆஃப் ரிசரக்ஷன். சரிங்களா? இது நம்ம வேற மாதிரி புரிஞ்சு. இப்ப இங்க ஜீவனுக்கும் அது என்னன்னு தெரியுமில்ல நமக்கு, அழியாமை சொல்லுவோம். தெய்வ பக்தினா தமிழ்ல தெய்வ பக்தின்னு இருக்கு, ரொம்ப அழகான தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இது. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் தெரியுங்களா? லைஃப் அண்ட் காட்லினஸ், அந்த தெய்வத்தன்மை இல்லைங்களா? அந்த லைஃப் அண்ட் காட்லினஸ்க்கு 2136ல இந்த சினாட்டிக் மெனுஸ்கிரிப்ட்ல இருந்து எப்படி அப்படியே போட்டு ரசலா இருக்கு. காட் அண்ட் லைஃப் அண்ட் காட்லினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் கொடுக்கல. ஓகேங்களா? சோ அப்ப அந்த தெய்வத்தன்மையை அடைவதற்கு தெய்வ பக்தின்னு நம்ம இதுக்கப்புறம் வேணும் நான் சொல்ல வேணாம். சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா தெய்வத்தன்மை, காட்லினஸ், இல்லைங்களா? சோ நம்முடைய குளோரிபிகேஷன் அப்படின்றது நம்முடைய ஜீவன், அந்த ஒரு இம்மார்டாலிட்டியை வாங்குறது அதுவும். அதுக்கப்புறம் தெய்வத்தன்மை, தேவனை போல, லைக் இமேஜ் ஆஃப் காட், இல்லைங்களா? அவரை போல, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது, இல்லைங்களா? இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ஒரு வல்லமை கிரியை செய்யும், இல்லைங்களா? அந்த வல்லமை தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. சரிங்களா? பாயிண்ட் போட்டுறேன். என்னன்னா, ஜீவனையும் தெய்வத்தன்மையும் பெற்றுக்கொள்ள எவைகளெல்லாம் உதவுதோ அவைகளெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. சரிங்களா? நமக்கு என்ன ஜீவனை பெற்றுக்கொள்வது எது உதவும்? பைபிள் நிறைய படிக்கிறது, அதுல ஆர்வம் காமிக்கிறது. ரசல் ரீப்ரின்ஸ் பிரதர்ஸ் எழுதின நிறைய ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் படிக்கிறது ஆர்வம் காமிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த தெய்வத்தன்மையை அடைவதற்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒவ்வொரு மீட்டிங் நான் அட்டன் பண்றேன், அதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவனையும் தெய்வத்தன்மையும் அடைவதற்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும் நமக்கு, இல்லைங்களா? சோ இப்படி என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா அந்த தெய்வத்தன்மையை அடைய முடியும், இல்லைங்களா? அந்த தெய்வத்தன்மை அப்படின்னு அந்த ஒரு நிலையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள என்னெல்லாம் கிரியை செய்தோ அதெல்லாம் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட், சபைக்கு பெற்றுக்கொள்ள கூடிய அந்த 2வது பார்ட் இருக்குல்ல, அந்த அனிமேஷன், இமை பொழுதுல அந்த மறுரூபமாகிற ஒரு விஷயம். நம்ம என்ன பெற்றுக்கொள்ளுவோம்? அந்த ஒரு அழியாமை பெற்றுக்கொள்ளும் உயர்ந்தபட்ச ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவனுக்கும் ஈடுபலிக்கும் நேரடிய சம்பந்தம் இருக்கா?
இம்மார்டாலிட்டி நேரடியா சம்பந்தம் இருக்கா? நீங்க என்ன சொன்னாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்றது மனோஜ் பிரதர். டைரக்டா லிங்க் இருக்கான்னு பார்த்தா இல்ல, இல்லைங்களா? ஏன்னா அது இன்னொரு கிளாரிபிகேஷன் நமக்கு இந்த உயிர்த்தெழுதலை பத்தி வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்ல அந்த நாம சபையானது அந்த 2வது பார்ட் முடிஞ்ச பிறகு அந்த அழியாமைக்குள்ள போகும் இல்லைங்களா? அதற்கும் அந்த ஜீவனுக்கும் ஈடுபலிக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. ஓகேங்களா? சரி, ஒருவேளை பொதுவான மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல்ல வருவாங்கல்ல, யாரு? உலக ஜனங்கள் தன்னை நிரூபித்து காண்பித்து ஜீவனை பெறுவாங்கல்ல, அந்த பரிபூர்ண ஜீவனுக்கும் ரான்சம்க்கும் நேரடியா தொடர்பு இருக்கா? இருக்கு. கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் கால்டு ரான்சம். அதுதான் நம்ம பேசிக் வந்து படிச்சிட்டோம். பாயிண்ட் நம்பர் 3, சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மேலான ஒரு நிலை வந்து ஈடுபலிக்கு நேரடியா தொடர்பு இல்லை. ஆனா ஆனா நாம கான்சிகரேஷன் எடுக்கும் பொழுது நமக்கு தேவன் ஜீவன் கொடுக்கறது இல்ல, இல்லைங்களா? நமக்கு தேவன் ஜீவன் கொடுக்கறது இல்ல. அந்த ஜீவனுக்கும் ரான்சம்க்கும் நேரடியா தொடர்பு இருக்கா? இது ரொம்ப ஆப்வியஸ். நேரடியான கனெக்ஷன் தொடர்பு இருக்கு. சரிங்களா? அப்படின்னா பிரதர் நீங்க சொல்ற ரைட்டா இருந்தாலும் கூட எப்படி அந்த ஒரு இம்மார்டாலிட்டி, அழியாமை, அந்த ஸ்பிரிட் பீயிங்ல இருக்கிற ஒரு நிலையும் ஈடுபலிக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம நேரடியா தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுது, இல்லைங்களா? ரான்சம், ரான்சம்னா என்ன? ஈடுபலி. ஆமா, தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ், சரிநிகர் சமான விலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பரிபூர்ண இந்த மாம்ச ஜீவனுக்கு ஈடா இன்னொரு பரிபூர்ண மாம்ச ஜீவன் மறிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? எந்த ஜீவன்? அழியாமை இல்ல, பரிபூர்ண அந்த மனுஷீக ஜீவன், நித்திய ஜீவன். ஓகேங்களா? ஜீவன்றது கூட சின்ன கான்செப்ட் உள்ள இருக்கு, நம்ம திங்க் பண்ணலாம். சரிங்களா? சோ அப்ப இந்த ஆதாமுக்குள்ள இருந்த இந்த பரிபூர்ண ஜீவன் அவர் இழந்துட்டாரு. அதே பரிபூர்ண ஜீவனை வந்து உலகத்தினர் பெறணும். தட் இஸ் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ். அதான் லா. இதன் அடிப்படையில் தான் தேவன் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப இது ஈக்குவலா இருக்குல்ல, இது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ், ரெண்டு சமமா இருக்கு. புரியுதுங்களா? ஆனா இந்த பரிபூர்ண மாம்ச, இந்த பரிபூர்ண ஜீவன், மாம்ச ஜீவன் இருக்கு இல்லையா, இதற்கும் மேலானது தேவன் எங்க இருக்காரு? இம்மார்டாலிட்டி, ஸ்பிரிட் பீயிங் ஈக்குவல் பண்ண முடியுதா? நாட் ஈக்குவல். புரியுதுங்களா பாயிண்ட்? அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, நாம இந்த பரிபூர்ண ஜீவன் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஈச் ஆஃப் அஸ் நம்ம கான்சிகரேட் பண்றப்ப நாம அந்த ஜீவனால சாற்றப்படுகிறோம். சரிங்களா? சாற்றப்படுதல் விசுவாசத்தின் அடிப்படையில நீதிமான்களாக்கப்பட்டு வந்திருக்கோம். அப்ப நீதிமான்களாக்கப்பட்டு வந்து நம்ம அந்த கான்சிகரேஷன் செய்யும் பொழுது தேவன் அந்த ஜீவனை கொடுக்கிறாரு, அந்த பரிபூர்ண ஜீவன். எப்படி பரிபூர்ண ஜீவன் கொடுத்தா நான் பரிபூர்ண மனுஷன் ஆயிடுவேனே? பாயிண்ட் புரியுதுங்களா? அப்ப எப்படி இது? ஹவு இட் இஸ்? சோ இதுதான் வந்து பரிபூர்ண ஜீவனால சாற்றப்படுதல். இத இம்பியூட்டேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, இம்பியூட்டட் ஒன். அப்படி ஆன் பிஹாஃப் ஆஃப். ஓகே, ரைட். சரிங்களா? சோ அப்படின்னா அன்பான சகோதரர், ஒருவேளை பரிபூர்ண ஜீவனை நமக்கு டைரக்டா தேவன் கொடுத்துட்டாருன்னா என்ன வந்துறீங்களா? நாமளும் பரிபூர்ண ஜீவனா மாறிடுவோம். நம்ம சும்மா அப்புறம் அப்புறம் தப்பு பண்ணனா வச்சுக்கோங்களேன், பாவம் பண்ணா அப்புறம் பரிபூர்ண மனுஷன் பாவம் பண்ண கீழே வந்துடுவேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு பின்னாடி ஜெனரேஷன் வருது இல்ல, எனக்கு பின்னாடி வர ஜெனரேஷனை மீட் எடுக்கணும்னா நான் பரிபூர்ண மனுஷன் செத்து போனல, இன்னொரு பரிபூர்ண மனுஷன் சாகணும்.
ஓகேங்களா? இது வந்து கிறிஸ்து இயேசுவின் இந்த மனுஷீக வாழ்வு உரிமை புஸ்தகத்துல இந்த பாயிண்ட் இருக்கும். பிரதர் எதுல செர்மன்ல இருக்கும், நிறைய பிளேஸ்ல பிரதர் எழுதிப்பாரு. சோ அன்பான, அதனாலதான் அந்த ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயம், பர்ஃபெக்ட் லைஃப், அந்த பரிபூர்ண ஜீவனால நம்ம சாற்றப்பட்டிருக்கோம் அப்படி நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா நம்ம யோசிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம ஈவன் பாவியில தான் இருக்கோம். நம்ம பண்ற அந்த ஒரு ஜெபத்தை தேவன் கேட்கணும்னா நம்ம என்னவா மாறி இருக்கணும்? நீதிமானா மாறி இருக்கணும், இல்லைங்களா? நீதிமான்கிட்ட என்ன பண்ணுவானா தேவன் கண்டிப்பா பேசுவார். பாவிகளா இருந்தாலும் கிறிஸ்துவ நம்ம போர்வையா போத்திட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பிரேயரை தேவன் கேட்கிறாரு ஒழிய மற்றபடி இல்லை. ஓகேங்களா? சோ நம்ம ஒண்ணு கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுக்குள்ள அந்த ஒரு வல்லமை கிரியை செய்யும். சரிங்களா? இப்போ அந்த அன்பேலன்சிங் பார்த்தோம்ல, ரேன்சம் மூலமா கிடைக்கிற அந்த ஒரு பரிபூர்ண ஜீவனுக்கும் இம்மார்டாலிட்டியும் நேரடியான தொடர்பு இல்லை, இல்லைங்களா? எதற்குதான் நேரடியா தொடர்பு இருக்குன்னா, மனுக்குலத்துல இந்த மனுஷன் பொதுவான அந்த ஒரு ரட்சிப்புக்குள்ள வரும்பொழுது அந்த ஒரு ஜீவனை பெறுவாங்கல்ல, அதுக்கு ஈடுபலிக்கு நேரடியா சம்பந்தம் இருக்கு. அப்ப நமக்கு ஈடுபலிக்கு நேரடியா சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஈடுபலிக்கு சம்பந்தம் நேரடியா இருக்கு. எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பேப்டிசம் எடுக்கிறப்ப, ஓகேங்களா? பேப்டிசம் எடுக்கிறப்ப அந்த ஜீவனால நம்ம சாற்றப்பட்டிருக்கோம். அந்த ஜீவன் தான் வாழும் உரிமை, இல்லைங்களா? லைஃப் ரைட்ஸ். அந்த லைஃப் ரைட்ஸ், அந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படியே செலுத்தணும் தேவனுக்கு, இல்லைங்களா? இதுதான் நம்ம சிந்திக்கிறோம். சரிங்களா? சோ நம்ம பார்க்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கிறேன். இதான் நீங்க செய்யத்தக்க புத்தி தான். இந்த வார்த்தை பாருங்க, பிரதரன். பிரதரன் அப்படின்னா பிரதரன் இஸ் ஈக்குவல் டு நீதிமான் இஸ் ஈக்குவல் டு பரிபூர்ண ஜீவன். நம்ம இன்னும் அந்த வார்த்தைகள் வந்து வித்தியாசப்படுத்தி தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் தான் இது. சரிங்களா? இது வந்து நம்ம திருவள்ளியத்துல படிச்சோம்னா எப்படி இருக்கும்னா, அப்படி இருக்க சகோதர சகோதரிகளேன்னு இருக்கும் திருவள்ளியம் பைபிள்ல. இங்க நம்ம பிரதரன் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேஜேபியில் இருக்கும், தமிழ்ல சகோதரரை. எப்ப சகோதரனா வேற ஒன்றும் கிடையாது, நீதிமானாக்கப்பட்டவர்களே, இல்லைங்களா? நீதிமானாக்கப்பட்டவர்களே. நாம இந்த நீதிமானாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நமக்கு தான் இந்த ஒரு பரிபூர்ண ஜீவனானது சாற்றப்பட்டிருக்கு. அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனாலதான் அந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம வைத்து கொண்டுதான் என்ன பண்றோம்னா பலி செலுத்துறோம். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம பலிகளை ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு உலக கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்துல கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவனா ஃபாலோ பண்ணல, அவங்க பலி செலுத்தாம இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பலி செலுத்துறாங்க இல்ல, அவங்களுடைய பலியை தேவனி அங்கீகரிக்கிறது இல்ல. ஏன்னா வந்து ஜீவன் வாங்கல, ரேன்சம் அவங்களுக்கு புரியல. புரியுதுங்களா? வெரி குட். சோ இப்போ நாம ரேன்சம் பிலீவ் பண்றோம், கான்சிகரேட் பண்ணிருக்கோம், we're all brethren, இல்லைங்களா? சகோதர சகோதரிகள், ஜஸ்டிஃபைடு ஒன், நீதிமானாக்கப்பட்டவர்கள், இல்லைங்களா? அப்போ அந்த பரிபூர்ண ஜீவனால சாற்றப்பட்டிருக்கோம். அதனாலதான் என்ன பண்றாருன்னா நம்ம பலிகளை தேவன் ரெகனைஸ் பண்றாரு, இல்லைன்னா இல்ல, இல்லைங்களா? சோ ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்துன்னா இந்த பரிபூர்ண ஜீவனை நாம பலி செலுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம், இல்லைன்னா இல்ல, இல்லைங்களா? சோ நீ மனமடைந்து உண்மையாயிரு, அப்படிதான் என்ன பண்ணுவேன். வசனங்கள் நிறைய போட்டிருக்க, கொஞ்சம் நான் அப்படியே வேகமா போயிரு. ரோமர் 5:1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா, இல்லைங்களா? சோ இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய எல்லாவற்றுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு இந்த ரெண்டுத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு உதவுதோ அதெல்லாம் தான் அந்த உயிர் தேர்தலின் வல்லமை. ஓகேங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய அழைப்பு சாதாரண ஒரு அழைப்பு இல்லை, நாரவனை போல அழைக்கப்பட்டால் வழியே இந்த கனமான ஊழியத்தை செய்யுங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, நம்ம சாதாரணமா இந்த பண்றது இல்லைங்க. பேசிக் கிளாஸ் கன்க்ளூட் பண்றப்ப இந்த பாயிண்ட் பேசுவாங்க.
தேவன் ஒருவனை எதிர்த்துக்கொள்ள வழிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, நாம யாரால ஈர்க்கப்பட்டு வந்திருக்கோம்னா தேவனால. இப்ப தேவன் ஒருத்தரை பிக் பண்ணி கூப்பிடுறாருன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நாம இல்லைங்களா? எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில இருந்தாலும் நம்மள கூப்பிட்டுருக்காருன்னா நம்மளுக்குள்ள அந்த ஒரு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அந்த முன்குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுக்குள்ள என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டர்ஸ் இருந்திருக்கு, சர்ச்சிங் இல்லைங்களா? இதெல்லாம் அந்த நாள்தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த பரமழைக்கு பங்குள்ளவர்களாக நாம விசுவாசத்தினால நீதிமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய கோர்ஸ் முடியணும்னா நாம ஆவினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணும். இந்த ஒரு ஸ்பிரிட் பிகட்டில் நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, படிச்சிருக்கலாம். ஸோ அப்ப இந்த ஒரு ஜனிப்பிக்கப்படுதல் அப்படின்றது நமக்கு தெரியுமில்ல. நான் சொல்றது ஜனிப்பிக்கப்படுதல், ஓகேங்களா? ஒரு ஸ்திரீயானவள் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? என்னென்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு அதாவது இந்த யூட்ரஸ், அதுக்குள்ள முட்டை, எக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வித்து ஒண்ணு. ஸோ ரெண்டும் சேர்ந்துதான், வித்து தான் முக்கியம். ஒரு குழந்தை உருவாகுது, அது உள்ளே பாதுகாக்கப்படுது, சாப்பாடு கொடுக்குறது அந்த அம்மா தான் இல்லைங்களா? ஸ்திரீ உள்ள அந்த தண்ணீர் இருக்கும்ல, அதனாலதான் பாதுகாப்பு அது கிடைக்கும். இது ஒரு மெக்கானிசம் ஆக்சுவலி சொல்ல போனா. இப்ப தேவனுடைய சிஸ்டம்ல இது நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அதே போலதான் நமக்கும் நம்ம எக்கு ஹியூமன் பாடியில எடுத்துட்டோம்னா இந்த மாம்ச சரீரமே என்ன ஆகுது, அப்படியே பண்ணோம் ஆவிக்குரிய ஒரு காரியம் போதுன்னு நினைச்சுப்போம். சரி, ரைட் ரைட் தான். வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு இருக்க அந்த விருப்பம், டிசைர், அந்த இன்ட்ரெஸ்ட், பெரிய கான்செப்ட் தான். ஆனா இயேசு கிறிஸ்து சங்கீதம் 48 என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துல இருக்குது என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தேவனுடைய சத்தத்தை செய்வதற்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் காமிக்கிறது எதுக்குலாம் வருது? ரெசரக்ஷன் வல்லமைன்னு பாக்குறோம் இல்ல சரிங்களா? ஆர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோரிலேட் ஆகுது சரிங்களா? அப்ப அந்த முட்டை அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, இல்ல சத்திய வசனங்கள். பேதுரு எழுதியிருக்காரு, 1 பேதுரு 1 அதிகாரம் 23 அழிவுள்ள பிச்சினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அழிவில்லாத வித்துதான் என்ன? தேவனுடைய வசனங்கள் ரெண்டு சேரும் இல்லைங்களா? அப்ப விருப்பம் இருக்கு இல்ல, நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது கூட நமக்கு என்ன இருந்திருக்கு? வசன சத்தியம், ஆழத்தை படிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் காமிச்சோம்னா ரிசரக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தேவைப்பட்டமா வளருது, இந்த குயிக்னிங் ப்ராசஸ் எல்லாம் நடைபெறும். ஓகேங்களா? அதுக்கு அந்த பாதுகாப்பு தண்ணீர் தானே. நமக்கு என்ன பாதுகாப்பீங்க? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் வரைக்கும் அவருக்கு சரிங்களா? இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? இதை விசுவாசிக்கிறோமா? என்ன விசுவாசிக்கிறோமோ? கர்த்தருடைய தூதன் நம்மள பாதுகாக்கணும்னு விசுவாசிக்கிறோமா? அதாவது சாத்தானால் எய்யப்படுகிற இந்த அம்புகள் இருப்பாங்கல்ல, நீங்க அங்க இருந்து அவன் நம்மளை டார்கெட் பண்ணா கண்டிப்பா டார்கெட் ஓகேப்பா குத்திக்கோ அது ஃபிளஷ்லி நேச்சர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு யோசிக்கூடாது இல்லைங்களா? ஆனா
என்னதான் வந்து மாம்சத்துல நம்ம விழுந்து எழுந்து விழுந்து அந்த விழுதல் அதிகமா இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்களா? நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்னா, நம்ம எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, அந்த குழந்தையானது எப்படி பாதுகாப்பா வளருதோ அதே மாதிரி அந்த புது சிருஷ்டியை பெற்றெடுப்பதற்கு இந்த சரீரம் மண்பாண்டோம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா தேவனுடைய தூதர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. சரி இல்லைங்களா? இதான் அந்த ஸ்பிரிட் டிகெட்டல். அப்போ இது ஸ்பிரிட் டிகெட்டல் இதெல்லாம் கோரிலேஷன் ஆகும், தொடர்புகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அப்படியே பிரான்ச்சா போயிட்டு அதான் சரிங்களா? சோ அன்பான சகோதரர்களே, அப்ப உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு காரியம், அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த வல்லமை நம்மகிட்ட கிரியை செய்யணும்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ள கிரியை செய்யணும்னா ஆர்வம் படிக்கிறதுக்கு, எல்லா ஸ்பிரிச்சுவல் எல்லா காரியங்களும் படிக்கிறது ஆர்வம், மீட்டிங்ஸ் கலந்துக்கணும், அப்புறம் கன்வென்ஷன்ஸ் மீட்டிங்ஸ், ஒன் டே மீட்டிங், மெரைன் டிஸ்கஷன், எல்லாமே ஐக்கியம், இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா எல்லாமே பண்றோமோ அதெல்லாம் ரெசரக்ஷன் ப்ராசஸ். அந்த ஒரு வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யணும். ஒண்ணு. ஒரு அடுத்து என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கணும், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அப்படின்றது மறுரூபப்படுத்துகிற அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கும் தெய்வத்தன்மைக்கும் நாம அதை பெறுவதற்கு நமக்கு என்னென்னலாம் உதவுகிறோம் அதெல்லாம் உயிர்த்தெழுதல் வல்லமை. சரிங்களா? இப்படி சில பாயிண்ட், இன்னும் 7 பாயிண்ட் மட்டும் பார்த்து 7 பாயிண்ட் ஓகேங்களா? அப்படியே ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சோம்னா அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் 1:3 3 4 வசனம், இச்சையினால் உலகத்துக்கு முன்னாலே கேட்டு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மை நமக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மகா மேன்மையும் அருமையுமான அந்த ப்ராமிசஸ், இந்த ப்ராமிசஸ் நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜீவனை போல நினைக்கணும். எப்படி நினைக்கிறீங்களா? நம்ம ஜீவனை எப்படி நேசிக்கணும்? ஒரு காய்கறி கட் பண்றப்போ இல்ல ஒண்டி போறப்பையோ ஏதோ லைட்டா நமக்கு கீரை வந்து அர்த்தம் வந்துட்டா இல்லைங்களா? அப்ப நாம நம்மள நேசிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல யார நேசிக்கணும், எதை நேசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு வாக்கு. அதனாலதான் பிரசர் அவர்கள் எழுதின நிறைய இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி மேன்மையும் மறுமையுமான வாக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கீங்க. நமக்கு டெய்லி ப்ராமிஸ் வாக்கு தந்து நமக்கு தான். உலக கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 31 அந்த ஜனவரி 1 வாழாக்காமல் இதாக்காமல் என்னைக்கே ஒரு நாள் அவங்களுக்கு ஏன் சொல்ல போனா அதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான் டெய்லி பாயிண்ட் பசுத்தாவி. ஒருவேளை நம்ம பசுத்தாவி நமக்குள்ள கிரியை செய்த நமக்கு சொன்னா இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ள கிரியை சரிங்களா? இதான் அதாவது நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். போகலன்னா தேற்றவாரம் முத்து வரமாட்டார். இது ஆக்சுவலி இது தேற்றவாரம் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம் பேரபிள் அப்படின்னு தோழில பசுத்தாவி குறித்து ஒரு டீடைலான ஒரு சாப்டர் சாப்டர் நினைக்கிறேன். அந்த சாப்டர்ல எழுதிப்பாரு டிரான்ஸ்லேஷன். அங்க என்னன்னா ஒரு கம்ஃபோர்ட் பண்ற ஒரு இல்ல தேற்றுவதற்கான ஒரு ஆவி, பசுத்த ஆவி. அவ்வளவு ஓகேங்களா? பசுத்தாவியே நான் போனதான் வரும், என்ன வராது. ஒருவேளை ஆனாரா இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் இருந்தார்ல, அவருக்கு அந்த ஒரு வீட்டு அதே மாதிரி இது வரைக்கும் இருந்தது என்ன ஆகும்? உலக ஜீவன் கிடைக்காது, நம்ம ஜீவன் கிடைக்காது. ஒரு வேலை எப்படி யோசிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அப்படி சொன்னா என்ன பண்றாரு? பரிந்து பேசி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால என்ன பண்ண முடியுது? உலகத்துல எங்கெல்லாம் இருக்காங்க
ஆஸ்திரேலியன் பைபிள் ஸ்டூடெண்ட் இப்ப ப்ரேயர் பண்ணா தேவன் கேட்கிறாரு. அதே டைம்ல இந்தியா வந்து ஓசூர்ல இருந்து ப்ரேயர் பண்ணாலும் தேவன் கேட்கிறாரு. ஏன்? ஏசு கிறிஸ்து நீங்க இருந்தா இல்லைங்களா? ஒருவேளை அவர் வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் பீயிங் இல்லாம இருந்திருந்ததுன்னா அவர் இங்க இருக்கிறப்ப நான் ப்ரேயர் பண்ணானா இங்க இருந்தா தான் அவளை கேட்க முடியும். இதான லாஜிக்கலான கேட்க முடியாது. அவர் ஏசு சொல்றாரு, நான் போனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பசுத்தாவி கிடைக்கும். பசுத்தாவி நீங்க வாங்கினால என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு உயிர் தேர்தல் நல்ல கிரியை செய்யும். சரிங்களா? சோ அப்படின்னா இந்த ஒரு பசுத்தாவிய வாங்கின ஜனங்கள் நாம அப்ப வந்து பெற்றபஸ்தினால இல்ல அதை கொடுத்து யாரு தேவனா அவர் இயேசு இல்ல எப்படி சொல்றீங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவன் வந்து உயர்ந்தபட்ச ஜீவன், இம்மார்டாலிட்டி. அந்த இம்மார்டாலிட்டிக்கு யார் போகுது அப்படின்னா ஏசு போயிட்டார். வலது பட்சம். இப்ப தேவனுக்கு என்னென்னலாம் வல்லமை இருக்கோ அப்படியே ஏசு என்ன பண்ண முடியும்? அந்த வல்லமை கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, நான் போனதான் வந்து கிடைக்கும். இது வந்து குற்றவாளிகளே சொல்றாரு. ஒருவேளை அங்க வந்து அந்த வல்லமையானது அக்னியினால் வல்லமை இல்ல அது கண்ணால பார்த்துட்டு வாங்கிட்டா இல்ல. சரி நீங்க படி குற்றவாளிகள இன்னும் டீட்டெயிலா எழுதியிருப்பேன். நம்ம நேரம் இப்ப பாயிண்ட் நம்பர் 3 தேவனுடைய வார்த்தைகள். ஓகேங்களா? தேவ வசனம், வேத வசனங்களினாலும் தேவ ஆவினாலும் மனுஷனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியினாலும் இப்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அப்ப தேவனுடைய வசனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேடி ஆராய்ந்து படிக்கக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அதுக்கு உபதேசம், உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் இல்ல நமக்கு தெரியும் என்னன்னு. அதாவது இந்த ட்ரபிள்ஸ் இருக்குல்ல, ட்ரையல்ஸ், டெஸ்ட், 3 வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். சோதனை, அப்புறம் பரீட்சை, அப்புறம் சிக்ஷை. இல்லைங்களா? பரீட்சையும் சிக்ஷையும் யார் கொடுக்கிறது? சோதனை யார் கொடுக்கிறது? சோதனை யார் கொடுக்கிறதுனா சோதனைக்காரன். ஓகேங்களா? தேவன் நம்மளை பரீட்சிப்பாரு, சிக்ஷையை கொடுக்கிறது பிள்ளைக்கு தான் சிக்ஷை கொடுப்பாங்க. இல்லைங்களா? அப்ப தேவன் தான் என்ன செய்யறாருன்னா அது பரீட்சையா இருந்தாலும் வடதுக்கு சிக்ஷையா இருந்தாலும் தேவன் அப்படி கொடுக்கும்பொழுது அந்த வருகிற அந்த ஒரு ட்ரபிள்ஸ் இருக்குல்ல, இல்லைங்களா? உபத்திரவங்கள் இருக்குல்ல, உபத்திரவங்கள் ட்ரபிள்ஸ் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. ரொம்ப 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 காஸ்ட்லி. ஏன்? இந்த உபத்திரவங்கள் வழியா தான் என்ன பல்லவராஜ் அப்படி ஈவன் உபத்திரவங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா உயிர் தேர்தல் வல்லமை கிரியை செய்யும். இல்ல புரியுதுங்களா? சோ இந்த பூமியே வந்து இன்னொருத்தர்கிட்ட வித்து ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது இந்த உபத்திரவங்களுக்கு இல்லைங்களா? அப்ப உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதை வந்து சண்டை போட்டு எப்படி நம்ம கிறிஸ்து அதை வந்து மேற்கொண்டாரோ அதே போல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பிரிட் பிகெட்டல் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பரிந்து பேசுறவரை நமக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்கு கிரியை செய்யல நமக்குள்ள. ஓகேங்களா? அப்ப பரிந்து பேசுறவரை எப்பொழுது இருப்பாரு அப்படின்னா ஸ்பிரிட் பிகெட்டல் அதுக்குள்ள வந்துருக்கணும். ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டு அப்படின்னா என்ன ஆர்வம் இருக்கணும், சத்திய வசனம் படிச்சிருக்கணும், நிறைய வசனங்கள் வந்திருக்கணும். அப்படி வரும் பொழுதுதான் நாம ஆவிக்குரிய ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுவார், இல்லைன்னா இல்ல. இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறது இல்லை, நமக்கு மாத்திரம்தான். லாஸ்ட் பாயிண்ட் ஜெபம். வசனம் வேணாம், ஒரு வசனம் மட்டும் போட்டிருக்கும். ஜெபம் இல்லாம அந்த ஜீவனையும் தெய்வத்தன்மையும் அடைய முடியாது.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவைகள் எல்லாம் தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிள் ஒரு ஓகேங்களா? அந்த 7 பாயிண்ட் கன்சல்டேட் பண்ணுவோமா? வாக்கு தத்தங்களை ஜீவனை போல பார்க்கிறது, அப்புறம் ஹோலி ஸ்பிரிட், அப்புறம் தேவனுடைய வார்த்தைகள், அப்புறம் உபதேசங்கள், அப்புறம் ட்ரையல்ஸ், பரிந்து பேசுற இயேசு கிறிஸ்து இருக்கணும், அப்புறம் அண்ட் சோ ஆன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நமக்கு உதவி செய்தோம் அதெல்லாம் உயிர் தேர்தலின் வல்லமை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன்னா யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்தோம். அப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல நான் அவரையும் அவருடைய உயிர் தேர்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்கு எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண நஷ்டம் என்றோ எண்ணின குப்பையுமாக விட்டேன். அதேதான் நமக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? அப்ப அவருடைய உயிர் தேர்தலின் வல்லமையை குறித்து எந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும்னா பவுலுக்கு, இப்ப நம்ம இந்த பாடத்தை தெரிஞ்சிருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, அவரை தரித்து கொள்ளணும். நீங்க யாரெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவரை தரித்து கொள்ள, அதுதான் கோரிலேட் பண்ணி காமிக்கிறாரு, இல்லைங்களா? அப்போ உயிர் தேர்தல் அப்படின்றதுல 2 பாகம் இருக்கு. முதல் பாகம் என்ன? ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல, நமக்கு உலக ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா பார்த்தோம். நமக்கு ரெசரெக்ஷன், இல்லைங்களா? அதான் உயிர்த்து எழுதல், ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கா? நமக்கு இருக்கு. நாம அந்த ஒர்த்தபிள் பாத்திரராக என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்றதுக்கு நமக்கு பார்க்கணும். நம்ம தானே நம்ம எலிஜிபிலிட்டி உருவாக்கணும், இல்லைங்களா? காமிக்கணும், தகுதி காமிக்கணும், இல்லைங்களா? சோ அப்ப நம்ம எப்போ நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வரோமோ, கான்சிகரேஷன் செய்யறோமோ, அன்னைக்கே அந்த ஒரு உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு இந்த முதல் பாகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் பாகம் எப்ப முடியும்? நம்முடைய மரணத்துல, ஓகேங்களா? இதுதான் உயிர்த்து எழுதல் அப்படின்ற ஒரு பாகம். அப்போ 2வது பாகம் என்ன? ரீஅனிமேஷன், இமை பொழுதுல, இன்ஸ்டன்டேனியஸ். அதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா? இல்ல, அதான் நிரூபித்து காண்பிச்சாச்சு. இல்ல, ஸோ உயிர்த்தெழுதல 4 டைப் இருக்கு, தெரியும். 2 கைண்ட் ஆஃப் தி ரெசரெக்ஷன் இருக்கு. ஒன்னு பரத்துக்குரியது, இன்னொன்னு மாம்சத்துக்குரியது. அப்ப இந்த பரத்துக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல போனோம்னா நாம இங்க என்ன செய்யணும், பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும்னா ஆர்வம் இருக்கணும், சத்தியவாசங்களை படிக்கணும், இல்லைங்களா? சகோதர ஐக்கியம் அதிகமா வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? அநேக முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கணும், எல்லாமே செய்யணும். சோ இவைகள் எல்லாமே என்னன்னா மறுரூபப்படுத்தும் பண்ணணும். அதையும் பண்ணக்கூடாது, இல்லைங்களா? இல்லைங்களா? மறுரூபப்படுத்தும் வல்லமை. அப்புறம் அந்த ஜீவனுக்கும் தெய்வத்தன்மைக்கும் ஏதுவான அதை பெறுவதற்கு என்னென்னலாம் நமக்கு உதவி செய்தோ அவையெல்லாம் அந்த அதை சேம் தான் ப்ரீவியஸ், இல்லைங்களா? அந்த உயிர் தேர்தலின் வல்லமை, இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு அழியாமைக்கும் இந்த இம்மார்டாலிட்டி நம்ம பெறப்போகுது, அதுக்கும் ரேன்சம் கம்பாரிசன் படிச்சோம், இல்லைங்களா? அப்ப டைரக்டான ஒரு லிங்க் இல்ல, ஆனா லிங்க் இருக்கு. அப்ப ஏன்னா ரேன்சம் இல்லாத விற்கலாம் போகுது போக முடியாது, இல்லைங்களா? டைரக்டா லிங்க் இல்லை. அப்ப எதுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பரிபூர்ண மாம்சீக ஒரு ஜீவனுக்கும் பரிபூர்ண மாம்சீக ஜீவனுக்கும். அப்ப அந்த பரிபூர்ண மாம்சீக ஜீவன் தேவன் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா எஸ். இப்போ நம்ம கான்சிகரேஷன் பண்றப்ப அப்ப அந்த பரிபூர்ண அந்த இதுதான் லைஃப் ரைட்ஸ், வாழும் உரிமை. இது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஸோ இந்த வாழும் உரிமையை என்ன பண்றோம், அப்படியே என்ன பண்றோம், தேவன்கிட்ட சரண்டர் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 7 பாயிண்ட்ல என்னென்னலாம் உதவி செய்யறோம் எல்லா பாயிண்ட்டும் சேர்த்துக்கணும். இவைகள் தான் அவருடைய உயிர் தேர்தலின் வல்லமை, சரிங்களா? சோ நாம நிதானிச்சு பார்த்துக்கலாம், நாம அந்த உயிர் தேர்தல் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்தா இல்லையா? ஒருவேளை கிரியை செய்யலனா என்ன பண்ணணும் தெரியுங்களா? இன்னைக்கே தயவு செஞ்சு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ரசல் அவர்கள் எழுதும்போது கூட இல்லைன்னா ஸ்பிரிட் பிகட்டல் பாயிண்ட்ல கான்சிகரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனா ஸ்பிரிட் பிகட்டல் நடந்திருக்காரு. எப்போ அந்த ஆர்வம் வருதோ அப்பதான்
அந்த எக்கே இருக்கும். ஒரு பெயரளவுல தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கான்சிடரேஷன் செஞ்சிருப்பாங்க. அது ஒரு அடையாளம் இல்லைங்களா? சோ அதனால நம்மள நாமளே நிதானிச்சு கொஞ்சம் பார்ப்போம். நம்மளுக்குள்ள அந்த ஒரு உயிர் தேடுதலின் வல்லமையானது கிரியை செய்யலைன்னா, தயவுகூர்ந்து அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட படுகிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஆர்வத்தை காமிக்கலாம், நிறைய படிக்கலாம் இல்லைங்களா? உலகத்துல அதாவது ஒரு ஐஏஎஸ் அல்லது குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு, இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு என்ன பண்றான் மனுஷன் இல்லைங்களா? எவ்வளவு பிரயாசம், நைட்டு பகலும் தூங்குறது இல்ல, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் இல்லைங்களா? அப்படியே இந்த மைண்டை ரொம்ப கிரஷ் பண்ணி ஒரே ஒரு ஒரு வழியை பார்த்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுலயே ஓடுறான் இல்லைங்களா? சோ என்னதான் உலகத்துல இருக்கிற ஃபேக்டர்ஸ் அவன் இடிச்சாலும் தட்டினாலும் அவன் தள்ளி விட்டு போறான். எப்படி அவனால முடியுது. ஏன்? அந்த கோல் அச்சீவ் பண்ண, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது இந்த மாம்சத்துல சும்மா இல்லைங்களா? நம்மளால நமக்குன்னு ஒரு பாதை, ஒரு புதிதும் ஜீவனமான பிராண்ட் நியூ வே இயேசு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதுல போறவங்க மட்டும்தான், அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ஒரு உயிர் தேடுதலின் வல்லமை கிரியை செய்யும். ஓகேங்களா? தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.